ஒரு ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. அதுல 14, 15 and 16 இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பாக்குறது, அதோடைய டிசைன் பத்தி பாக்குறது. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே அது வந்து ஒரு அப்டிராக்டா, அதாவது அதை வந்து எதுவுமே நேரடியா இப்பதான் நம்ம கண்டினியூ பண்றோமா? சரி, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல அது ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் பார்க்க போறோம். லெசன்ஸ் 14, 15 and 16. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு அப்டிராக்ட் கான்செப்ட், அதாவது நேரடியா அதை பார்க்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா எதை பார்க்க முடியும் அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அதை பார்க்க முடியும். அதாவது எவிடன்ஸ்னாக்க அதோடைய பிரசன்ஸ், அதை வச்சு அதோடைய பிரசன்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து ஹவு பீப்புள், ஒரு ஸ்ட்ரக்சர்னாக்க தான் அது வந்து ஹவு பீப்புள் கம்யூனிகேட் வித் ஈச் அதர், எப்படி டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அல்லது எப்படி பவர் ஃப்ளோ ஆகுது, இதெல்லாம் பார்க்கறது தான் நம்ம ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதுதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஜாப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வைங்களேன். இப்படித்தான் இருக்கும் ஜாப்ல வந்து யார் யாரு என்னென்ன எந்தெந்த லெவல்ல இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னாக்க அதுல மோஸ்ட் விசிபிள் எவிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதை வச்சு அப்படின்னாக்கா அந்த அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். சின்ன ஆர்கனைசேஷனுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா ஆர்கனைசேஷன்ன்றது வந்து வெறும் வேலையால மட்டும், ஜாப்ஸ் மட்டும் இல்ல, அதுல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது, குட்டி குட்டி குரூப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்போ ஆஸ் மெம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அங்க இருக்கிற சில பாலிசி, சில ரூல்ஸ், சில அக்ரிமெண்ட்ஸ், சில ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுது, சில அக்ரிமெண்ட்ஸ், சில பாலிசி, சில ரூல்ஸ் எல்லாம் ஒத்துக்கும் பொழுது தங்களுடைய சொந்த அவங்களுடைய ஓன் திங்கிங்ல இருக்கிற சில ஃப்ரீடம் எல்லாம் தே ஹேவ் டு கிவ் அப். அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு இருக்கிற சில பாலிசிய தே ஹேவ் டு டேக் இட் அப். அவங்க அந்த ரூல்ஸ் அதுக்கு அவாய்ட் பண்ணி அவங்க போகணும். அவங்க நினைச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. இதுதான் அங்க வந்து நம்முடைய இண்டிவிஜுவல் ஆட்டோனமியா விட்டுட்டு ஃபார் அ கலெக்டிவ் எஃபெக்டிவ்னஸ் நம்ம விட்டு கொடுக்கறது. அதுதான் ஹார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி. அந்த ஒரு உள்ளுக்குள்ளார நம்மளுடைய சொந்த வெறுப்புகளை ஓரமா வச்சுட்டு ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கறது கலெக்டிவா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ளார ஒரு ரெடி ஆகுதுங்கல்ல, அதுதான் வந்து முதல்ல அவசியமா இருக்குது ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளார. இதை டிசைன் பண்றது, டிசைனிங் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் 14.2 அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க மேனேஜர்ஸ் வந்து அதை டிசைன் பண்றதுங்கிறது வந்து இட் இஸ் a very difficult decision. they have to face lot of difficult decisions. பலவிதமான ஜாப், டிபார்ட்மெண்ட், அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதுல இருந்து அவங்க வெளியில உலகத்துல இருக்கும், அதுல இருந்து அவங்க ஒன்று சூஸ் பண்ணணும். இது வந்து நான் முதல்ல ஆரம்பத்துல சொல்றேன். அப்புறம் வந்து அது பேர் தான் ஆர்கனைசேஷனல் டிசைன். அவங்க எப்படி வச்சுக்கணும், எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கணும், எந்தெந்த ஜாப்ஸ் எப்படி எப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அமைக்கணும், இதுக்கு கீழே இத்தனை பேர் வைக்கலாம், ஜாபுக்கு இவ்வளவு வேண்டி இருக்கும் அப்படின்னு எல்லாம் முதல்ல அவங்க மனசுல ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தே கம் அவுட். ப்ராசஸ் வந்து சில சமயத்துல வந்து வெளிப்படையா தெரியற மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாவும் இருக்கலாம், இம்ப்ளிசிட்டாவும் அவங்க இருக்கலாம். அல்லது சில சமயத்துல ஒன் ஷார்ட்டா டபக்குன்னு வந்து ஒரு கம்பெனி பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒன் ஃபைன் டே எல்லா செட்டப்பும் வந்திருக்கும். அல்லது டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டே போறவங்களாவும் இருக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் மேனேஜராகவும் இருக்கலாம், டீம் ஆஃப் மேனேஜர்ஸாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து அவங்க வந்து எப்படி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை டிசைட் பண்றாங்க, எப்படி அதை அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. அதுல வந்து கண்டென்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் த சேம். கடைசியில என்னத்துல வந்து முடியுது அப்படின்னாக்க ஒண்ணு 4 கீ ஏரியாவை சொல்றாங்க. ஒண்ணு they should decide how to divide the overall task. மொத்தமா இருக்கிற வேலையை சின்ன சின்ன ஸ்பெஷலைஸ்டு ஜாப்ஸா பிரிக்கிறது. அந்த ஆக்டிவிட்டிஸ் எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருக்கு கொடுக்கறது, அந்த டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் எப்படி கொடுக்கறது, யாரு மேல வைக்கிறது, சூப்பர்வைசிங் இத்தனை சூப்பர்வைசர்ஸ் வைக்கலாம், இத்தனை லேபரர்ஸ் வைக்கலாம், இப்படி எல்லாம் அவங்க டிசைட் பண்றாங்கல்ல. they have to decide the overall how to divide the overall task. அது ஒண்ணு. ரெண்டாவது they should decide the basis.
அது அவங்க they have to decide the base, அந்த how by which the group by which they can group the individual jobs. எப்படி குரூப் பண்றது, அதாவது ஒரே மாதிரி ஜாப் செய்யறவங்க எல்லாம் ஒரு குரூப்பா வைக்கிறதா, ஹோமோஜீனியஸா வைக்கிறதா, இல்ல ஹெட்டிரோஜீனியஸா வைக்கிறதா, இதையும் அதையும் பக்கத்துல பக்கத்துல வச்சா நல்லா இருக்கும், இந்த ப்ராடக்ட முடிச்ச உடனே அந்த அதுக்கு ஏத்த மாதிரி அதை வச்சா நல்லா இருக்கும், இப்படி எப்படி எல்லாம் அவங்க டிசைட் பண்றாங்கிறது. மூணாவது they decide the appropriate size of the group, எவ்வளவு பெரிய குரூப்பா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் யார் வைக்கிறது, வந்து எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு சூப்பர்வைசருக்கு கீழே வைக்கிறது, அதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நாலாவது மேனேஜர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் அத்தாரிட்டி அமங் ஜாப்ஸ், என்ன மாதிரி அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு என்ன பவர் கொடுக்கணும், எல்லா ஜாப்ஸும் வந்து ஒரே டிகிரி ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது நம்ம. அப்ப யார் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டாப் ஆஃபிஷியல் அவங்களுக்கு இவ்வளவு அத்தாரிட்டி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க முடிவெடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆஷா. டிவிஷன் ஆஃப் லேபர். இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து பாத்தீங்கன்னாக்க யாரு எந்த வேலையில ஸ்பெஷலைஸ்டோ அதுக்கேத்த மாதிரி பெரிய வேலை சின்ன ஜாப் இப்படி எல்லாம் பிரிச்சு எடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலைசேஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் வந்து தனியா கொண்டு வந்து அவங்களையெல்லாம், அதாவது எந்தெந்த ஏரியால இத்தனை ஆட்கள் இருக்கணும், அவங்க வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல இத்தனை பீப்புள் இருக்கணும், ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும், ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது. அப்போ வந்து ஸ்பெஷலைசேஷனுடைய இக்கனாமிக் பெனிஃபிட் தான் ஆர்கனைசேஷன் உருவாகிறதுக்கு காரணமே, அதை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பர்டிகுலர் அதாவது ஒரு சாதாரண கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்தாச்சு. அது வந்து எதனால அப்படின்னாக்க அந்த ஸ்பெஷலைஸ்டு லேபர்ல கிடைக்கிற இக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னாலதான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஊருக்கு வரும், அப்படின்றதுனால அவங்க அதை வளர்றதுக்கு விடுறாங்க. அது மாதிரிதான் வந்து இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் மேல வர்றதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் அது பிளான் பண்ணுது. பிளான் பண்ணும்போது அதுல முக்கியமான 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல அது பிளான் பண்ணுதுன்னு காட்டுறாங்க. ஒன்னு பை பர்சனல் ஸ்பெஷாலிட்டி, அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ஜினியரு, சயின்டிஸ்ட், பிசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் பாக்குறோம், ப்ரொஃபஷன் அடிப்படையில அவங்கள வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்து அதுக்கு அந்தந்த வேலையில உட்கார வைக்கிறோம். அடுத்தது பை ஹாரிசான்டல் ஸ்பெஷலைசேஷன், அது என்னன்னாக்க வேலை சீக்வன்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிகேட்டிங் யூனிட் வைக்கணும், இந்த இடத்துல அசம்பிளி யூனிட் வைக்கணும் அப்படின்லாம் வச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க அந்த ஹாரிசான்டல் ஸ்பெஷலைசேஷன் வச்சிருவாங்க. இந்த ஃபேப்ரிகேட்டிங் யூனிட்ல யாரெல்லாம் என்னென்ன ஸ்பெஷலிஸ்டோ அவங்க எல்லாம் எப்படி செட்டப்ல இருக்கணும், அடுத்தது அந்த அசம்பிளி யூனிட்ல அதை பார்ட்ஸ் அசம்பிள் பண்றவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரி பிரிக்கிறது. பை வெர்டிகல் ஸ்பெஷலைசேஷன் ஹையரார்கி அடிப்படையில ஒரு சிஇஓல இருந்து ஒர்க்கர் வரைக்கும் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க டிசைன் பண்ணிடுறாங்க முதல்ல. இதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். வந்து என்னன்னாக்க அந்த இது டவுன் சைசிங் எஃபெக்ட் இடையில ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பாஸ்ட் 25 இயர்ஸா வந்து தேவையில்லாம நிறைய பெரிய, அதாவது நடுவுல இருப்பாங்க மிடில் மேனேஜர்ஸ்னு பெரிய லெவல்ல, இந்த மேனேஜர்ஸ் லெவல்ல அவங்களெல்லாம் டவுன் சைஸ் பண்ணதை ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னாக்க ஒரு பெரிய கம்பெனில நடுவுல தேவையில்லாம மிடில் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதாவது டவுன் த லைன் அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரும் பொழுது வந்து நடுவுல ஒவ்வொருத்தரும் அதை ஆர்கனைஸ் பண்ணி மேல கொண்டு போறது அப்படி இருக்கும்போது அந்த மிடில் மேனேஜர்ஸ் இந்த 3rd லெவல்ல இருக்கிறவங்க, 4th லெவல்ல இருக்கவங்க அவங்களெல்லாம் வந்து நிறைய கட் பண்ணாங்க, அக்ரெசிவா கட் பண்ணாங்க. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்றாங்க அந்த மேனேஜரியல் ரோல் லெஸ் ஸ்பெஷலைஸ்டா மாறுச்சு அப்போ அப்படிங்கிறாங்க. வந்து ஆனா அதே சமயத்துல ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச், அதை ஞாபகம் வச்சுக்க சொல்றாங்க. அடுத்தது 14.4 போயிடலாம். டிபார்ட்மெண்ட் பேஸ். எதுக்குங்க டிபார்ட்மெண்ட் பேஸா பிரிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நெசசிட்டி ஃபார் கோஆர்டினேட்டிங் தெம். ஏன்னா அவங்க ஈஸியா அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணலாம். ஸ்பெஷலைஸ்டு ஜாப்ல அவங்கள செப்பரேட்டா வச்சு இன்டர் ரிலேட்டட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு டோட்டல் டாஸ்க் முடிக்கும் பொழுது அவங்களுக்கு அது ஈஸியரா இருக்கும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஜாப்ஸ் இன்க்ரீசஸ், they can no longer be effectively coordinated by a single manager. Automatically பெரிய இன்னும் கொஞ்சம் மேனேஜர்ஸ் வேணும். அடுத்த லெவல்
அப்படி அவங்க டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணி ஜாப் எல்லாம் கம்பைன் பண்ணி குட்டி குட்டி குரூப்ஸா வச்சு அந்த குரூப்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மேனேஜர், திரும்பவும் ஒரு மேனேஜர், இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேல லெவல்க்கு அவங்க அதை ரிப்போர்ட் பண்ற மாதிரி வைக்கிறது. இதுதான் இந்த டிபார்ட்மெண்டலைசேஷன். வந்து டிபார்ட்மெண்டலைசேஷன் பேசிஸ்ல சில மாடல்ஸ் காமிச்சிருக்காங்க. அது ஒண்ணு வந்து ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்டலைசேஷன். இது என்னன்னாக்கா அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அதை பிரிப்பாங்க. எப்படின்னாக்க வந்து ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்கௌண்டிங், ஹெச்ஆர் இப்படி பிரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிரிச்சு அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வைக்கிறது. இதுல வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தா அது எஃபிஷியன்சி. ஏன்னா அவங்கவுங்க அது இதுல எக்ஸ்பர்ட்ஸா இருந்துக்குவாங்க. கொஞ்சம் போக போக கத்துக்கிட்டு அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடுறாங்க. வெறும் ஜெனரலிஸ்டா போட்டு ஒரு ஒரு ஒபிஷியல உட்கார வச்சு நீயே ஹெச்ஆர் பாரு, நீயே மார்க்கெட்டிங் பாரு, நீயே ஃபைனான்ஸ் மேனேஜர் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதை காட்டிலும் நம்ம பிரிச்சு கொடுக்கும் பொழுது அவங்க எக்ஸ்பர்டீஸ் அந்தந்த ஏரியால அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்டா மாறுறாங்க. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா டிபார்ட்மெண்டல் திங்கிங். அவங்க வந்து தனியா அவங்க ஒரு குரூப்பா போய்க்குவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னாக்க அவங்க தன்னை வந்து இவங்களோட அவங்க சேர்ந்துக்க மாட்டாங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்ஃபிளிக்ஸ் வரும். வந்து அக்கௌண்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்பாங்க. மார்க்கெட்டிங்காரவங்க அவங்க அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து என்ன ஆயிடும், டிபார்ட்மெண்டல் கோல்ஸ்ன்னு தனித்தனியா வேற வந்துரும். அப்போ ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அடிபட்டு போகும். இந்த மாதிரியும் இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜெனரல் மோட்டார்ஸ் அமெரிக்கன் கம்பெனி. அது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் டிவிஷனையும் 2 ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்னா சேர்த்த பொழுது வாட் எஃபெக்ட் தே ஹேடுங்கிறத உலகம் பார்த்துச்சு அப்படிங்கிறாங்க. வந்து அவங்க வந்து என்ன ஆனாங்கனாக்க ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸையும், அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் டிவிஷனையும் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் சேல்ஸையும் ரெண்டையும் என்ன பண்ணாங்க, ஒரே ஹெட்டுக்கு கீழே ஒரு சீஃப் ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கீழே கொண்டு வந்தாங்களாம். அது ரொம்ப காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிச்சான், நல்லா இருந்துச்சான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஜியோகிராபிக் டிபார்ட்மெண்டலைசேஷன். இது வந்து எப்படின்னா வெவ்வேறு கண்ட்ரில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூர தூரத்துல வேலை பார்க்கறாங்க. அப்ப அங்க ஒரு மேனேஜரை வச்சு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அப்புறம் இங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் லண்டன்ல இருக்குது நம்மளுடைய பிரான்ச் அப்படின்னாக்க அங்க இருக்கிற சேல்ஸ் பீப்புள் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு லண்டன்ல ஒரு சேல்ஸ் மேனேஜர், நம்ம ஊர்ல இருக்குதுன்னாக்கா நம்ம ஊர்ல ஒரு சேல்ஸ் மேனேஜர், இப்படி வைக்கிறது. அதான் அந்த ஜியோகிராபிக் டிபார்ட்மெண்டலைசேஷன்றது. அது வந்து பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல அந்த ஏரியால இருக்கிற பீப்புளை ட்ரெயின் பண்றதுக்கு அந்த மேனேஜருக்கு ஒரு இஃபெக்டிவா அவர் ட்ரெயின் பண்ணுவார். அந்த அவங்களுடைய என்வாயன்மெண்ட் தெரியும், அங்க இருக்கிற ப்ராடக்ட், அங்க இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கவங்கள அவங்க ட்ரெயின் பண்றதுக்கோ அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். எந்தெந்த ஏரியால இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அதான் இந்த ஜியோகிராபிக் டிபார்ட்மெண்டலைசேஷன். மூணாவது ப்ராடக்ட் டிபார்ட்மெண்டலைசேஷன். இது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஜாப்ஸை பிரிக்கிறது. அப்போ ஒரே ஒரு மேனேஜர் கீழே எல்லாருமா உட்காந்துட்டு இல்லாம ஃபர்ம் வளர வளர அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த மேனேஜர் இருந்துட்டாங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டோட்டல் எக்ஸ்பர்டீஸ் ஒரு ஏரியால. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு குரூப்பா பிரிச்சுட்டேன் அப்படின்னாக்கா அங்க இருக்கிறவங்க ரிசர்ச்சிங், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அதுல வளர 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 அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ அது வந்து அவங்க எஃபெக்டிவா அவங்க வேலை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து இந்த 3 டிபார்ட்மெண்டலைசேஷன் டைப் கேட்டகரிஸ். இன்னொன்னு கஸ்டமர் டிபார்ட்மெண்டலைசேஷன். அது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. கஸ்டமர் டிபார்ட்மெண்டலைசேஷன்றது என்னன்னாக்க கஸ்டமர்ஸ், கிளையன்ஸ் அதை வச்சு குரூப் பண்ணுவாங்க. இப்ப வந்து என்னன்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல எமர்ஜென்சி ரூம்ல ஏகப்பட்ட கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இவ்வளோ தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு எமர்ஜென்சி யூனிட், ஐசியூ யூனிட் வந்து வேற பக்கத்துல வைக்கிறது, அல்லது வந்து மென்டல் ஹெல்த் யூனிட் புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறது, ஒரு பீடியாட்ரிக் விங் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உடனே டக்குன்னு ஸ்டார்ட் பண்றது, அக்கார்டிங் டு த நீட்ஸ், யுனிக் நீட்ஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவங்க உழைச்சு அந்த மாதிரி பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பெல் சிஸ்டம்னு அவங்களுடைய அமெரிக்கன் டெலிஃபோன்ஸ் அண்ட் டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட்.
அது வந்து அத வந்து இதுதான் நம்ம பிஎஸ்என்எல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎன்டின்னு வச்சிருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அமெரிக்கால. அவங்க வந்து அதுல பெல் சிஸ்டம்னு ஒரு ஒரு குரூப், ஒரு ஏரியா அவங்களோடது. அத வந்து சின்ன சின்னதா பிரிக்கிறாங்க. பிரிச்சு குட்டியா பேபி பெல்ஸ்ன்னு குட்டி குட்டியா பிரிக்கிறாங்க. பிரிச்சதுனால அவங்களுக்கு டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணதுனால அது கஸ்டமர் பேஸ்டா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சதுனால அவங்களுக்கு அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அந்த வேர்ஹவுசர் அப்படின்னு ஒரு கம்பெனி. அது வந்து வேயர் ஹவுசர் ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா கச்சாமுச்சான் இருக்கும். WEYERHAEUSR அது வந்து ஆக்சுவலா வந்து அது வேர் ஹவுசர்ன்றத பேரை வந்து ஸ்பெல்லிங்க வந்து அவங்களுக்கு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. இப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த குக்கர் அப்படின்றது இப்போ ஒரு ஆப் வந்திருக்கு, COOKRன்னு இருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அது மாதிரி யாராவது கெஸ் பண்ண முடியுமா கூகுள் எதை வச்சு பேர் வந்துச்சுன்னு? அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும். ஸ்பெல்லிங் தப்பு. குக்கர் ஆப் இருக்கு இல்லையா, வேர் ஹவுசர் இங்க இருக்குது, அது மாதிரிதான் ஸ்பெல்லிங் தப்பு. ஆனா அந்த வாசிச்சா கரெக்டா அந்த மாதிரிதான் வரும் அந்த பேரு. அப்ப இந்த குக்கர் ஆப் COOKER தானே குக்கர்னு இருக்கணும், COOKRன்னு இருக்கும், பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எதுக்குனாக்க சும்மா அது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி. சட்டுன்னு இது வந்து ஆஃப் த ரெக்கார்டு தான் நம்ம பேசுறோம். கூகுள், எனி கெஸ்? கூகுள்ன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னு? எஸ், நோ, தெரியல, ஏதாவது சொல்லுங்கப்பா. சும்மா டூ ஒரு இடையில திடீர்னு கொஞ்சம் தட்டி விடலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்களே சொல்லுங்க மேம். நானே சொன்னேன், பெட்டர். கூகுள் மேத்தமெட்டிக்கல். சாரி, அதான் மேம், இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம் கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்கல, 1 followed by 100 zeros. 1ல இருந்து 10 to the power of 100 வரைக்கும் அவங்க வந்து எதை தேடினாலும் கிடைக்கிற மாதிரி, அவ்வளவையும் தேடுற மாதிரி. 10 power 100, 10 power 100னாக்க எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க. 10 multiplied by 10 100 times. அப்போ அந்த அதாவது 1 followed by 100 zeros-னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவும் உங்களுக்கு தெரியுமா. அதனால கூகுள் அப்படிங்கிற அது கூகுள்ன்றது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் டேர்ம். அதை வச்சுதான் கூகுள்னு வந்துச்சு. சரி, இது ஜஸ்ட் தேங்க்யூ ஆஷா கொஞ்சம் சொன்னீங்களா? தேங்க்யூ ஆஷா. அப்போ வந்து இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னாக்கா, அந்த வேர் ஹவுசர்ன்ற பேரை சொல்றதுக்காக. ஒரு அந்த கம்பெனி அது வந்து ஒரு $21 பில்லியன் கம்பெனி. அதுல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வராங்க வுட் டிவிஷன்ல. அப்போ வந்து எதனால அப்படின்னாக்க, ஃபாஸ்ட் டெலிவரிஸ், அதாவது ஹோம் பில்டர்ஸுக்கு ஃபாஸ்ட் டெலிவரிஸ் வேண்டி இருக்கு. நார்மலா சின்ன ரீட்டைல் பிசினஸ்ல நிறைய பேருக்கு அனுப்புறது வேற. ஹோம் பில்டர்ஸ் இருக்காங்களே, இந்த அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறவங்க, அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஃபாஸ்டர் டெலிவரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றாங்க. உடனே தனி விங்கா ஃபார்ம் பண்றாங்க. அத வந்து அவங்க பெரிய லெவல்ல அவங்க லாபத்தை பாக்குறாங்க. என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இந்த சும்மா ஆர்டரை வரிசையா வச்சுக்கிட்டு அதுல வந்து ஹோம் பில்டர்ஸுக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு 15 லோக்கல் ஆட்களுக்கு அப்படின்னு கொடுக்கும் பொழுது என்ன ஆயிடும், இந்த லார்ஜ் ஹோம் பில்டர்ஸ் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு ஃபாஸ்டர் டெலிவரிஸ் அவங்களெல்லாம் தனியா கொண்டு போயிடுறது, அதை டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணிடுறது. அவங்கள தனி குரூப்பா வச்சு அவங்களுக்கு சப்ளையர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு அங்க செய்யற இடங்கள்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தனி அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண உடனே கண்ணா அப்படின்னா அவங்க லாபம் பார்த்ததை அவங்க சொல்றாங்க. அப்ப அது வந்து இதுதான் வந்து அந்த டிபார்ட்மெண்டலைசேஷன்னால நமக்கு கிடைக்கிற பெரிய ஹையர் சேலு, கஸ்டமர்ஸை வந்து கட்டிங் த டைம் ஃப்ரேமு, இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப நம்ம ஜெப்டோ கூட சொல்லும் பாருங்களேன், ஜெப்டோ க்ரோசரிஸ் இன் மினிட்ஸ் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணும் பாருங்க. அதே மாதிரி ரேபிடோ சொல்லுவாங்க 5 minute பிக்கப் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டு கவர் த பப்ளிக், அதாவது அவங்களுடைய அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன்ற வகையில அவங்க அதுக்கான வேகத்தை. ஈவன் அமேசான் கூட இப்ப என்ன சொல்லிடுச்சுன்னா, சேம் டே டெலிவரின்னு ஒண்ணு, அதுக்காக வந்து அந்தந்த ஊர்ல கொண்டு போய் ப்ராடக்ட்ஸை வைங்க. இப்ப அவங்களுக்கு கீழே பெரிய கம்பெனிஸ் தான் இருக்காங்களா, அவங்க கிட்ட அந்தந்த ஊர்ல ஒரு நீங்க வந்து எதெல்லாம் அட்வர்டைஸ் பண்றீங்களோ அதெல்லாம் அந்தந்த ஊர்ல கொண்டு போய் ப்ராடக்ட்ஸை வச்சுக்கோங்க, அந்த நாளே நீங்க டெலிவர் பண்ணுங்க அப்படிங்கறத ப்ரெஷரைஸ் பண்றாங்க. பிகாஸ் அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். இன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டா இன்னைக்கே கிடைச்சிடும். பர்டிகுலர்லி இந்த கன்சியூமபிள்ஸ், இப்ப நீங்க வந்து ஒரு சோப் பவுடர் வாங்கணும், சோப் வாங்கணும் அப்படின்னாக்கா அது அந்தந்த ஊர்ல இருக்கும். ஸோ சேம் டே உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிரும். அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த திங்கிங்.
ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்றதுல இதெல்லாம் கொண்டு வந்துக்கணும் மனசுக்குள்ளார. அதுக்கேத்த மாதிரி உடனே ஒரு செட்டப், அந்த இடத்துல ஒரு 10 பேரை வேலைக்கு உட்கார வைக்கிறது, அந்த இடத்துல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறது, அதுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஆட்களை வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க டக் 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 டக்னு பிளான் பண்ணும் பொழுது அவங்களுக்கு லாபங்கள் நிறைய வரும். இதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன்ல அதைத்தான் சொல்ல வர்றாங்க. அடுத்தது 14.5 கம்பைன்டு பேசிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன். இது வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் பத்தி சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன்னாவே என்னன்னாக்க நம்முடைய ஸ்ட்ரென்த்தை அதிகம் பண்றதுக்கு அட்டெம்ப்டா உருவான ஒண்ணுதான். அதாவது நம்முடைய வீக்னஸஸை கம்மி பண்ணி ஸ்ட்ரென்த்தை அதிகம் பண்றது. அதாவது ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ராடக்ட் பேசிஸ், இது ரெண்டையும் இவங்க வந்து ஒன்னாக்குறது. இப்போ ஒரு எம்ப்ளாயி ரிப்போர்ட்ஸ் டு மல்டிபிள் ஹெட்ஸ், அதுதான் இதோட அடிப்படை. என்னன்னாக்க இப்போ ஒரு அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு இவர் ஐடி ஹெட் இருக்காருன்னு வைங்களேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு சமயத்துல வந்து அவர் வந்து இந்த இடத்துலயும், அதாவது ப்ராடக்ட் இருக்கிற ஏரியாலையும் அவர் அங்க இருக்கிற மேனேஜருக்கு இவர் ரிப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்துல ஃபங்க்ஷனல் யூனிட்லயும் அவர் ரிப்போர்ட் பண்ணணும். சில 2-3 இடங்கள்ல அவங்க வந்து ஆன்சரபிளா மாறுறாங்க. அப்படி ஆகும் பொழுது மேட்ரிக்ஸ் டிசைனிங் பேர் தான். சாரி சொல்லுங்க. டபுள் எக்கோ ஆகுதுமா வாய்ஸ். யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பாருங்களேன் உங்க மைக்க. யாரோ ஆன் பண்ணி இருந்தா டபுள் டைம் கேட்கும். அப்படி இருக்கா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இன்னும் கேக்குதா? எக்கோ ஆகுதுமா. ஓ, இட்ஸ் கிளியர் ஃபார் தி ரெஸ்ட் நினைக்கிறேன் மேம். சாரி இல்ல அதர்ஸ்க்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ரீஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி மத்தவங்களுக்கு ஓகே தானே? பாருங்க. வேற யாருக்காவது இதே ப்ராப்ளம் இருக்கா? நோ மேம், கிளியரா கேக்குது. thank you. அப்ப உங்களுக்கு ஜனா மட்டும் can you கொஞ்சம் please நீங்க rejoin Jana if you don't Sorry? mind please. இல்ல ஜனா அவங்க தான் ஜனா. சொன்னாங்க. ஜனா ரீஜாயின் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே ஓகே, நீங்க ரீஜாயின் பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப வந்து இது என்னன்னாக்க 2 விதமான ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டிக்கும் நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் மேட்ரிக்ஸ் டிசைன்ங்கிறது. ஒன்னொன்னு சூப்பர் இம்போஸ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்க ஏற்கனவே இருக்கிற வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகுது. அதாவது நீங்க ஏற்கனவே ஒருத்தட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல நீங்க இன்னொரு ஒரு ஏரியாவுக்கும் நீங்க ஆன்சரபிளா மாறுறீங்க. இப்போ இது வந்து 2 மேனேஜர்ஸ்க்கு நீங்க ஒரே பர்சன் ரிப்போர்ட் பண்றீங்க. மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இப்படி ஏதாவது 2-3க்குள்ளார இப்போ 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்சரபிளா மாறுறீங்க. இதுதான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் டைப் ஆஃப் இது ஆர்கனைசேஷன். மேட்ரிக் ஆர்கனைசேஷன்றது இதுதான். இது வந்து இந்த டுவல் அத்தாரிட்டி சிஸ்டம் இருக்கிறது வந்து நல்லா இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்துல வந்து இட் ஹேஸ் பொட்டன்ஷியல் ஃபார் கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜருக்கு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லுவாரு, இல்ல இவன் என்கிட்ட தான் இப்ப பதில் சொல்லணும் அப்படின்வாரு, நான் சொல்றதை செய்வாரு. ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபங்க்ஷனல் மேனேஜர் சொல்வாரு, இல்ல நான் சொல்றதை செய்வாரு. அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்ஸ் வரலாம். ஆனாலும் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது. 2 இடத்துல வந்து நீங்க ஆன்சரபிள் ஆகி அதே சமயத்துல நீங்க இப்போ எக்ஸாம்பிளா நான் ஒண்ணு சொல்றேனே, இப்ப சாம்சங் எடுத்துக்கோங்க. அதோடைய டெக்னாலஜி இப்ப ரொம்ப நிறைய சேஞ்ச் ஆயிட்டே போகுது. அப்போ என்ன ஆயிடுது, உங்களுக்கு அந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க நிறைய அந்த காம்பீட் பண்ண வேண்டி இருக்கு. அதே சமயத்துல மார்க்கெட்டிங் ட்ரெண்டும் அடிக்கடி மாறுது. அப்ப என்ன பண்றீங்க, உங்களுடைய ப்ராடக்ட் டீம், ரீஜனல் மார்க்கெட்டிங் டீம் 2யும் சேர்த்து வேலை செய்யறதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரீங்க. அப்போ ஒரு மேனேஜர் 2 இடத்துலயும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஆகுது. இதுதான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன்றது. 2 பக்கத்துல நான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஒரு பக்கம் ப்ராடக்ட் டீம் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி நான் ஹையர் அப்ஸ் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து நான் இன்ஃபர்மேஷனை வாங்கி இவங்க 2 பேரையும் ஆர்கனைஸ் பண்ணணும். இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்லணும், மேல இருக்கவருக்கும் பதில் சொல்லணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் அந்த மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நடுவுல கொண்டு வரதுக்கு ஒரு வயா மீடியாவா இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி இது எங்க உதவி செய்யும்னாக்க, ரேபிட் சேஞ்சஸ் இருக்குது பாருங்களேன். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துட்டு இருக்கிற இடம், அல்லது காம்படிஷன் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கிற இடம், அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி நடுவுல ஒருத்தர், 2 பக்கமா நடுவுல ஒருத்தர்னு இல்ல, செட் ஆஃப் பீப்புள், அந்த மாதிரி வந்து இன்னொன்னு மார்க்கெட்ல அன்சர்டன்டிஸ் அதிகமா இருக்கிற இடம்,
அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து டக்குன்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் ஆகணும் அப்படின்னும் பொழுது ஒரு பக்கத்துல வந்து என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல சாஃப்ட்வேர் டீம் இருப்பாங்க, டக்குன்னு இங்க வாங்கி அங்க இது பண்ணி, அப்ப இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரோட கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தா கோஆர்டினேஷன் ஈஸியா இருக்கும். இப்ப இது வந்து இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, மெடிசின்ஸ், புது மெடிசின்ஸ் நீங்க உருவாக்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய இப்ப இந்த கோவிட் டைம்னு வச்சுக்கோங்க, ரிசர்ச் அன்சர்டனிட்டி வேற இருக்குது. நீங்க R&D பக்கம், கிளினிக்கல் டெஸ்டிங் பக்கம், அந்த பக்கம் மார்க்கெட்டிங் பக்கம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல டிபார்ட்மெண்ட்டுக்கும் பூந்து போய் வேலை செய்யணும்னாக்க இந்த மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு 4-5 பேரை வச்சிருப்பாங்க. இவங்க தான் இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் அண்ட் அந்த அந்த அத்தாரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க அந்த மாதிரியா இருப்பாங்க. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இட் ஷுட் டீல் வித் ஃபினான்ஷியல் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா, அதையும் அவங்க வந்து பார்த்து இது பண்ணுவாங்க. இதுல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ரிசோர்ஸ் ஷேரிங். என்னன்னா ஒருத்தர் போய் எல்லா பக்கமும் ஒரு ஆளை போய் 2 பக்கத்துலயும் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர் போதுமா இருக்குது. ஆனா அதே சமயத்துல பிளெக்சிபிலிட்டி, இங்கேயும் போய் விஷயத்தை தெரிஞ்சுட்டு வருது, அங்கேயும் வந்து இது பண்றது, அந்த காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸையும் புரிஞ்சுக்கிறது, டெக்னாலஜிக்கல் ஏரியாஸ்ல நம்ம மாற வேண்டியதையும் புரிஞ்சுக்கிறது, அடுத்தது ஐடியா ஷேரிங், இதெல்லாம் தான் அந்த மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அட்வான்டேஜஸ். அப்புறம் நம்ம நேரா அந்த புக்கே வந்து 14.5ல இருந்து 14.7க்கு போயிருது, ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அதனால இப்ப நம்ம அடுத்தது 14.7க்கு போறோம். அதுல வந்து இப்ப ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்னாவே ஒருத்தருக்கு என்ன அளவுக்கு கண்ட்ரோல் கொடுக்கலாம், நம்பர்ல இன்ட்ராக்ஷன் ஃப்ரீக்வன்சி, அதை வச்சு ஹவு மெனி ஜாப்ஸ், எத்தனை வேலையில அப்படிங்கிறத விட நான் எப்படி செய்யறேன், என்னுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கறதா முக்கியம். எத்தனை பேர் எனக்கு கீழே வேலை செய்யறாங்கிறத விட வந்து எத்தனை பேரை இஃபெக்டிவா நான் வந்து பாத்துக்க முடியும் அப்படிங்கறதுதான். நான் வந்து எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியாது, ஆனா அதே சமயத்துல நான் அப்படி எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியாதுதான். ஆனா நான் எத்தனை பேரை நெக்லெக்ட் பண்ணிட முடியும்? நெக்லெக்ட் பண்றேன்னாக்க அப்போ என்ன ஆச்சு, அவங்களுக்கு சூப்பர்விஷன் இல்லாம போகுது. அப்ப எனக்கு வந்து என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய எஃபெக்டிவ்னஸ் இல்லாம போகுது. அப்ப என்ன பண்றேன், ஆட்டோமேட்டிக்லி அந்த நம்பரை குறைச்சிக்கணும். அப்போ யாரால எவ்வளவு முடியும், அதான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அடுத்தது இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து வைடா இருக்குதா, நேரோவா இருக்குதா, அதுவும் பார்க்கணும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், அதுல வந்து இப்போ வந்து சில மேனேஜர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேலையை செய்ய வைப்பாங்க, சில மேனேஜர்ஸ் த்ரெட்டன் பண்ணி வேலையை செய்ய வைப்பாங்க. எப்படியோ அந்த வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு திறமை இருக்குதா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல கொடுக்கறது. இதுக்கு 3 டைப் காட்டுறாங்க. வந்து இப்போ ஒண்ணு வந்து டைரக்ட் சிங்கிள் ரிலேஷன்ஷிப், அது வந்து 1-on-1, இப்போ சபார்டினேட்டை கூப்பிட்டு ஒருத்தரோட தனியா பேசக்கூடிய எஃபிஷியன்சி. இன்னொன்னு டைரக்ட் குரூப் ரிலேஷன்ஸ். இது என்னன்னாக்க இப்போ ஏ குரூப் இருக்கு, பி குரூப் இருக்குது, இந்த ஏபி குரூப்பை மட்டும் ஒரு தடவை பேசுறது, அப்புறம் ஏசி, ஏஎன்சி, ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி அவங்கள மட்டும் பேசுறது, அல்லது 3 பேரையும் சேர்த்து பேசுறது, எப்படி வேணா இன்டராக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த டைரக்ட் குரூப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு குரூப்பை கூப்பிட்டு அந்த குரூப்புக்கு அவங்க வந்து நாலேஜ் இம்பார்ட் பண்றதோ, அல்லது மேல என்ன சொல்றாங்களோ அதை சொல்லி அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரதோ, வேலை வாங்குறது, அவ்வளவுதான் ஆல் டுகெதர். அடுத்தது கிராஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், எல்லா சபார்டினேட்ஸும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி இன்டராக்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன பண்றதுனாக்க ஃபைனலி வந்து உங்களுடைய ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் கொண்டு வந்து அவங்கள வேலை செய்ய வைக்கிறது, அதாவது எஃபெக்டிவ்னஸை கொண்டு வர்றது. அடுத்தது இதுலயே வந்து என்ன சொல்றாங்க, இதுல திரும்பி திரும்பி அவங்க சொல்றது நாட் த நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப், அதுதான் முக்கியம். அப்போ என்ன, எனக்கு ஆப்டிமம் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வைக்கணும்னா என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு 3 ஃபேக்டர் சொல்றாங்க. ஒன்னு ரிக்வயர்டு கான்டாக்ட், அதாவது there is need for frequent contact, அடிக்கடி கான்டாக்ட் பண்ணணும், ஹை கோஆர்டினேஷன் இருக்கணும் சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும், இதான் அந்த ரிக்வயர்டு கான்டாக்ட். ரெண்டாவது டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், அது வந்து மேனேஜர் வந்து வந்து ஒரு லோவர் ஆர்கனைசேஷன் லெவல்ல கேன் ஓவர்சி சபார்டினேட்ஸ், அதாவது ஏன்னா அவருக்கே வந்து ஸ்பெஷலைசேஷன் கம்மியா இருக்குது அப்படின்னாக்க அவர் என்ன செய்யறாருனாக்க அவரால் வந்து அதை ஒருத்தர் வந்து உண்மையிலே நல்ல வேலை பார்க்கறாங்கன்றது புரியாம போகலாம். அவர் என்ன செய்யணும், ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஆட்களையும், அல்லது ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஆட்கள் யாரு, அவங்க எப்படி அவங்க வந்து சிமிலர் ஜாபை வந்து லார்ஜர் டிபார்ட்மெண்ட்ல அவங்க எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களை அசைன் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு, அதாவது
நான் வந்து ரொம்ப எப்ப பார் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம அவங்க நல்லா செய்யறதுக்கு, எஃபெக்டிவா செய்யறதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஆட்களை ஒரு பக்கமா வைக்கிறது, அல்லது அவங்க கிட்ட வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் சாதாரணமா செய்யறவங்கள என்கரேஜ் பண்ண வைக்கிறது. இப்படி அவங்க அந்த கீழே அதாவது அவனுடைய அந்த அக்கார்டிங் டு த டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அவங்கள வந்து வேலையை வாங்குறது. அடுத்தது எபிலிட்டி டு கம்யூனிகேட், அது வந்து தன்னால சொல்லக்கூடியது. அதாவது எப்படி மேல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ கைட்லைன்ஸையோ பாலிசிஸையோ கீழே வந்து டவுன் த லைன் அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட வேலை வாங்குறது. இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு மேனேஜருக்கு வச்சுக்கிறது பெஸ்ட். எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஜெராக்ஸ் ஒரு கம்பெனியை சொல்லியிருக்காங்க. அதுல வந்து has increased the average span of control of each manager by reducing the number of middle managers அப்படிங்கிறாங்க. நடுவில் இருக்கிற மிடில் மேனேஜரை கட் பண்ணாலே போதுங்கிற மாதிரி 2-3 இடத்துல அவங்க பேசியிருப்பாங்க. அடுத்தது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அடுத்தது 14.8. அதுல வந்து என்னன்னா அத்தாரிட்டி அப்படின்னாவே என்னன்னாக்க ஒரு ரைட் டு மேக் டெசிஷன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ரெண்டாவது அது ரைட் டு டேக் டெசிஷன்ஸ்னா எப்படி, மேல இருக்கவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவசரம் இல்லை, என்னால டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அத்தாரிட்டினாவே. ரைட் டு டேக் டெசிஷன்ஸ் வித்தவுட் த அப்ரூவல் பை த ஹையர் மேனேஜ்மெண்ட். மேல நான் கேட்டுதான் சொல்லணும் அப்படின்னா அது அத்தாரிட்டி கிடையாது. நான் வந்து சர்டன் டெசிஷன்ஸ் நானே எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அத்தாரிட்டி. ரெண்டாவது டு எக்ஸாக்ட் ஒபீடியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நான் அத்தாரிட்டினாவ நான் சொல்றத கீழே இருக்கவங்க கேட்கணும், மேல இருக்கவங்க கிட்ட நான் கேட்க வேண்டாம், கேட்காம சில டெசிஷன்ஸ் எடுக்கலாம். கேட்காமனாக்க நானா நினைச்ச மாதிரி கிடையாது. சர்டன் அமௌண்ட் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் கிவன் டு மீ. அந்த அத்தாரிட்டியில உனக்கு நான் இவ்வளவு தூரம் சாங்ஷன் பண்ணலாம், அல்லது இந்த டெசிஷன் நான் எடுக்கலாம், பெர்மிஷன் நான் எடுக்கலாம், இந்த நான் அலோவ் பண்ணலாம், லீவ் எல்லாம் நீங்க மேல இருக்கவங்களை கேட்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சர்டன் என் கையில இருக்கிற மேல இருக்கவங்களை கேட்டு நான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம என்கிட்ட இருக்கிற பவர். ரெண்டாவது கீழே இருக்கவங்கள ஒபே பண்ண வைக்கிறது. இது ரெண்டும் தான் அத்தாரிட்டி. அப்போ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, யாருக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறோம், இது வந்து யாரு என்ன முடிவெடுக்கலாம், எவ்வளவு வேலை வாங்கலாம், என்னெல்லாம் அத்தாரிட்டி அவங்க மேல வைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன் இத வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு ஒண்ணு கொடுக்க வேண்டி இருக்குன்னா, எல்லாத்தையும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்க முடியாது. சர்டன் திங்ஸ் வந்து அவங்க கீழே ஒரு மேனேஜரு யாரோ ஒருத்தரை போட்டு டீசென்ட்ரலைஸ் பண்றதுதான். எதுக்கு அப்படின்னாக்க அவங்க வந்து அவங்கள டெசிஷன் ஒண்ணு அவங்கள வந்து இந்த மாதிரி கீழே வரும்பொழுது அவங்க டெவலப் தேர் எக்ஸ்பர்டீஸ், அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸா மாறுவாங்க. அடுத்து மேல இருக்கிறவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், கம்பெனி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி மேல கொண்டு போக முடியும். ஏன்னா குட்டி குட்டி டெசிஷன்ஸ் எல்லாம் அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதனால சர்டன் அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்து இந்தந்த டெசிஷன்ஸ் எல்லாம் நீயே எடுக்கலாம், லீவ் கொடுக்கறதா இருக்குது நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஓவராலா இத்தனை அட்டெண்டன்ஸ் வேணும் அதனால நீயே பாத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அதான் டீசென்ட்ரலைசிங். அதுல வந்து இட் டெவலப்ஸ் த ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ், உள்ள கீழே இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸா மாறுறாங்க. ரெண்டாவது இட் கிரியேட்ஸ் காம்படிட்டிவ் கிளைமேட். என்னன்னா மேனேஜர்ஸை நல்லா நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஒரு காம்படிட்டிவ் அட்மாஸ்பியர் உண்டாயிரும். சேல்ஸ் மேனேஜருக்கும் காஸ்ட் ரிடக்ஷன் மேனேஜருக்கும் அல்லது இன்னொரு மேனேஜருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டஃப் நல்ல ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கும். நான் வந்து இவங்களை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணிட்டேன், நீங்க எஃபெக்டிவா இவ்வளவு பேர் வேலை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களுக்குள்ளார ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும், ஒரு காம்படிட்டிவ் கிளைமேட் உருவாகும். மூணாவது ப்ரொமோட்ஸ் ஆட்டோனமி அண்ட் கிரியேட்டிவிட்டி. மேனேஜர்ஸ்குள்ளார ஒரு அத்தாரிட்டியை கொடுத்துட்டீங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு தானா தன்னால முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதுவே பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ். அது வந்து சில அவங்களுக்கே வந்து ப்ராப்ளம் சால்விங் டிசைர்ஸ் எல்லாம் கொடுத்துரும். இந்த பிரச்சனையை நானே தீர்த்தரலாம், மேல கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு இந்த ஆட்டோனமி வந்துடும். அப்புறம் கிரியேட்டிவிட்டி வந்துடும், ஜீனியஸா மாறுறதுக்கு இன்ஜெனியூட்டி அவங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மோட்டிவேட்டர்ஸ். ஒருத்தருக்கு வந்து ஒரு அத்தாரிட்டியை கொடுத்து நீயே பண்ணு அப்படின்னும் பொழுது அவங்க வந்து அதுல வந்து தே ஆர் ஹாப்பி அபவுட் இட் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மாடல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் பைன்னு ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. அந்த பெஸ்ட் பைல வந்து 37% இன்க்ரீஸ் இருந்துச்சாம். இவங்க வந்து
இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஒரு யூனிக் ஸ்டோர் அப்ரோச் பண்ணாங்களாம். பண்ணும் பொழுது ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மாடலை அவங்க கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு கீழே இருக்கிற மேனேஜர்ஸ்க்கெல்லாம் அவங்களையே வந்து டிசைட் பண்ண ப்ரைசிங் வரைக்கும் அவங்களே டிசைட் பண்றதுக்கு அவங்க அத்தாரிட்டி கொடுத்தாங்களாம். உடனே அது வந்து 37% இன்க்ரீஸ் ஆச்சா அவங்க கம்பெனியோட மார்க்கெட் ஷேர். அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அடுத்தது ரீசன்ஸ் டு சென்ட்ரலைஸ். சில சமயத்துல வந்து இது வந்து டீசென்ட்ரலைசிங், அதாவது அத்தாரிட்டியை கீழ் லெவலுக்கு கொண்டு போறது. இன்னொன்னு ரீசன்ஸ் டு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி. சில அத்தாரிட்டிஸ் வந்து சென்ட்ரலைஸ் பண்றது என்னன்னதுக்கு எதுக்காக சென்ட்ரலைஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங் காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டா மேனேஜர்ஸ் அங்கங்க ஒரு மேனேஜரை வச்சீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவா மாறலாம். அதனால வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். ரெண்டாவது மேனேஜரியல் ரெசிஸ்டன்ஸ். ஒருத்தருக்குள்ளார ஒரு மேனேஜருக்குள்ளாரையும் அவங்களுக்குள்ளாரையே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அதை வந்து அதை மாத்துறதுக்கு சென்ட்ரலைஸ் பண்றது நல்லது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டும் நிறைய இருக்கும், அதனால அதை கம்மி பண்ணலாம். டியூப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரே ஃபங்க்ஷனை 4 மேனேஜர் பண்ணிட்டு இருக்க வேண்டாமே, சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்க ஒரே மேனேஜரே அந்த முடிவுகள் எடுத்துடலாமே அப்படிங்கிறது மாதிரி இப்படியும் சில ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது 14.9 போறோம். மெக்கானிஸ்டிக் அண்ட் ஆர்கானிக் மாடல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த மெக்கானிஸ்டிக் மாடல்னாக்கா அது ரொம்ப ரிஜிடா இருக்கும், ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதுல வந்து காம்ப்ளெக்சிட்டி நிறைய இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷன் மேலதான் அவங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும். ஹை சென்ட்ரலைசேஷன், ஹை ஃபார்மலைசேஷன். ரொம்ப ஃபார்மலா இருக்கும். அத்தாரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்லாம் தான் அவங்க பேசுவாங்க. இது மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னா இந்த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் அந்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மெக்கனைஸ்ட் மாடல், ரிஜிட் மாடலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹென்ரி ஃபயால் அவர் தான் என்ன சொல்றாருன்னா 4 பிரின்சிபல் சொல்றாரு மெக்கானிஸ்டிக் மாடல்ல. அது என்னென்ன அப்படின்னாக்க அவர் சொல்றாரு, ஒன்னு ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன் is the best means for making use of individuals and groups. ஒரு ஏரியால அவங்கள ஸ்பெஷலைஸ் பண்றது. அப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுடைய அவங்க the way they work அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ அதனால வந்து என்ன ஆயிடுதுன்னாக்க இந்த டைம் கன்சியூம்டு, அவங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு அது எல்லாமே மாறுது. அடுத்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். அது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா ஜாப் ஷுட் பி குரூப்ட் பை ஸ்பெஷாலிட்டி. இப்ப என்ஜினியர்ஸ் எல்லாம் என்ஜினியர்ஸா இருக்கணும், சேல்ஸ் பீப்புள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்டலைசேஷனை ரிஜிடா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வியூ. மூணாவது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேனேஜர் ஷுட் பி டெலிகேட்டட் சஃபிஷியன்ட் அத்தாரிட்டி. அவர் வந்து அவங்களுடைய அசைன்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டா அவங்க செய்யறதுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஆனா அவங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி, மேல இருக்க டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றவங்களா இருக்கணும். நாலாவது ஸ்கேலார் செயின் பிரின்சிபல். அது என்னன்னா ஒரு நேச்சுரல் ரிசல்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த மேல இருக்கிற 3 பிரின்சிபல்ஸ். அதுதான் வந்து இந்த செயின், ஸ்கேலார் செயின் பிரின்சிபல்ங்கிறது. என்னன்னா மேல இருக்கிற 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல, அதாவது ஸ்பெஷலைசேஷன், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இத 3ஐயும் பண்ணிட்டு வந்தா நேச்சுரலா வந்து ஒரு ஸ்கேலார் செயின். ஸ்கேலார் செயின்னா வர்டிகலா கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கிறதுக்கு. அப்படியே ரூட் மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே, அப்படியே ஒரு செயின் ஆஃப் மேனேஜர்ஸ் அப்படி கீழே கிரேடடா வருவாங்க கீழே. அது கரெக்டா இருக்கும். அந்த நம்ம யோசிக்கிறத அப்படியே இம்பார்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய ஐடியா. இதுக்கு கீழே தான் அந்த மெக்கனைஸ்டு மாடலுக்கு கீழே தான் பியூரோக்ரஸி வருது. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னாக்க வெப்பர் அவர் தன்னுடைய இதுல எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க பியூரோக்ரஸிங்கிறது வந்து இட் இஸ் a particular way to organize collective activities. இது வந்து ரெட் டேபிசம் மாதிரி இல்லை, இட் இஸ் நாட் ரெட் டேபிசம். ஆனா அதுல வந்து என்னன்னாக்க பியூரோக்ரஸினாக்க இட் இஸ் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, இட் இஸ் வெரி சுப்பீரியர் டு எனி அதர் ஃபார்ம் அப்படின்வாரு. ஏன்னா அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா, அதனுடைய டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்குமா, அது ரிலையபிளா இருக்குமா, ரொம்ப அக்யூரேட்டா வேலை பார்க்கறதுல அவங்கள மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. என்னன்னா இது வந்து அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, பியூரோக்ராட்டிக் டிசைன்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்றத வெப்பரே சொல்றாரு. ஆல் டாஸ்க்ஸ் they are divided into highly specialized jobs. என்னன்னா ஜாப் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே ஏரியால கத்துக்கிட்டே இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட்ஸா மாறுறாங்க. அவங்கள மேனேஜ்மெண்ட் ஈஸியா வந்து நாளைக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்களையே ரெஸ்பான்சிபிளா ஆக்கலாம். அதாவது தப்பு நடந்தாலும் அவங்கள யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், நீ நாளைக்கு நல்லா பண்ணாலும் உன்னை நாங்க மேல இன்சென்டிவ்ஸ் கொடுத்து மேல கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி
ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஜாப்ஸுக்கு இந்த வேலையா அப்படி அழகா பிரிச்சிடுறது. அடுத்தது ஈச் டாஸ்க் இஸ் பெர்ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு கிளியர் ரூல்ஸ். அந்தந்த ரூல் படி அவங்க செய்யறது. யூனிஃபார்மிட்டி, ஒரே கோஆர்டினேஷன். இது அப்படியே வந்து அவங்களுடைய என்ன இதோட ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயும் குறையாம இருக்கிறது. மூணாவது பாயிண்ட், ஈச் மெம்பர் இஸ் அக்கௌண்டபிள் டு ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேனேஜர். நேரா வந்து இந்த மேனேஜருக்கு தான் நீ ரிப்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணாலும் அதுக்கு அந்த மேனேஜர் தான் ஆன்சரபிள், அந்த மேனேஜருக்கு தான் நீ ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது. நாலாவது இம்பர்சனல் ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். அங்க வந்து எப்பயுமே கிளையண்ட்டுக்கும் எம்ப்ளாய்க்கும் சரி, அல்லது மேல இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் சரி, எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஃபார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அடுத்தது அஞ்சாவது எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்க உள்ள ஆளை எடுக்கும் பொழுதே டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டே ஒரு லைஃப் லாங் கெரியர் மாதிரி தான் பார்த்து, ஒரு ஹை லாயல்ட்டி இருக்கிறவங்களா பார்த்து உள்ள எடுக்கிறது. இது வந்து என்னன்னாக்க எல்லாம் ரைட்டு, ரொம்ப ரிஜிட். இது வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். எப்ப பார்த்தாலும் மேல இருக்கவங்களை கேட்டு சொல்றேன்னு போகும். இதோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமைசிங் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கலாம். ஆனால் ஆர்கானிக் மாடல்னு இன்னொன்னு இருக்குது. இந்த ஆர்கானிக் மாடலை நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலி கான்ட்ராஸ்டிங் மெக்கானிக்கல் மாடல். இது என்னன்னாக்க அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். மெக்கானிக்கல் மாடல்னு பாத்தீங்கன்னா நான் எஃபிஷியன்சியை ஜாஸ்தி பண்றேன், ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்றேன் அப்படின்வாங்க. ஆனா ஆர்கானிக் மாடல் எப்பயுமே சாட்டிஸ்பாக்சனை அதிகப்படுத்துறேன், பிளெக்சிபிலிட்டி கொண்டு வர்றேன், டெவலப்மெண்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம் இப்படிங்கிற ஐடியால வர்றதுதான் ஆர்கானிக் மாடல். இந்த ஆர்கானிக் மாடல்ன்றது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், பீப்புள் ஓரியன்டா இருக்கும், டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும், கம்யூனிகேஷனுக்கு நல்லா ஓப்பனா இருக்கும். இதுதான் ஆர்கானிக் மாடல். எப்படி ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல் அந்த மெக்கானிஸ்டிக் மாடல் வந்து இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னல் மாடல்ல சாலரிக்காக தான் வேலை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் தேடவே முடியாது. எல்லாம் அப்படியே வந்தோம், வேலையை பார்த்தோம், வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. கிரியேட்டிவிட்டி, இன்ட்ரெஸ்ட், ஆர்கானிக் மாடல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த growth டிசையர், அதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெறும் சம்பளம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு இல்ல, நான் வளரணும், என் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா முன்னேறணும், இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது. ஏன் ஐடியாஸை மற்றவங்க வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து என்ன பண்ணுன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அல்லது குரூப் மோட்டிவேஷன் இது எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுது. இந்த மாதிரி டிசைன் பண்ண ஜாப்ஸ் வந்து நல்ல எம்ப்ளாயி லேர்ன் ஆவாங்க, டெவலப் ஆவாங்க, தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது. இதுதான் அதாவது மெக்கானிஸ்டிக் மாடல்னா நான் சொன்னதை நீ செய், சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி. ஆர்கானிக் மாடல்ங்கிறது இந்த ப்ராஜெக்டை நீ மேனேஜ் பண்ணு, ஓன் ஐடியாஸை சொல்லு, ஓன் டெசிஷன்ஸ்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு எம்ப்ளாயி growth-ஐயும் வச்சு அதே சமயத்துல நீயும் ஆர்கனைசேஷனும் ஒண்ணு, நீ வளர ஆர்கனைசேஷன் வளரும், அந்த மாதிரி ஒரு ஐடியால கொண்டு வர்றது. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங், கண்ட்ரோலு, கோல் செட்டிங்கு அது எல்லாத்தையுமே கீழே டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. டீசென்ட்ரலைஸ்னா பவர் இல்ல, பவர் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய லெவல்ல வந்து தன்னுடைய வேலைகளை தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்பிரிட்டோட வேலை பார்க்கறது. அப்போ டெசிஷன் மேக்கிங் இஸ் ஷேர்ட், கண்ட்ரோல் இஸ் ஷேர்ட், கோல் செட்டிங் இஸ் ஷேர்ட். டெசிஷன் மேக்கிங்னா ஒவ்வொருத்தரும் ஐடியா தரலாம், சஜஷன் தரலாம், ஈவன் சில டெசிஷன் அவங்க பவருக்குள்ளார எடுக்க கூட செய்யலாம். கண்ட்ரோல்னாக்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன்லாம் இருக்காது. அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல்டா டீம் ஒர்க்கா வேலை பார்ப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வைலிங் அவே த டைம்லாம் இருக்காது. பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் நீங்க கொடுத்துறீங்க, வேலை முடிக்கணும் அப்படிங்கிறீங்க, அதே சமயத்துல அவங்களை இன்வால்வ் ஆக்குறீங்க, அப்பப்ப சூப்பர்விஷன் பண்ணிக்கிறீங்க. கோல் செட்டிங் இஸ் ஷேர்ட். கோல்ஸ் அதாவது அப்பப்ப சூப்பர்விஷன்னா நீங்க சூப்பர்வைஸ் பண்ணாம இருக்கணும்னு சொல்ல வரல. சூப்பர்விஷனே வந்து போட்டு ஒரு பாஸ் மாதிரி இல்லாம போட்டு நெருக்கி பண்ணாம வேலைகளை நகர்த்துற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்றது. ஏன்னா ஐடியாஸ் அவங்க தர்றாங்க, சஜஷன்ஸ் தர்றாங்க, அவங்களும் இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேர்டு ஒரு அட்மாஸ்பியர். கோல் செட்டிங்கும் ஷேர் ஆகுது. எப்படின்னா அப்படி இம்போஸ் பண்ணக்கூடாது, கோல்ஸை பிளான் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு, நம்ம வந்து இதுக்கு டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம், நம்ம டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் உட்காரச்சு ப்ராஜெக்ட் கோல் செட் பண்ணிக்கிட்டு இந்த அவங்களே கம்யூனிகேட் பண்ணிட்டு மேல இருந்து டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து டாப், டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட், டீம் டு டீம் எல்லா டைரக்ஷன்லயும்
இவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்து முன்னால வருது. எல்லாருமே வந்து ஐடியாஸ் கொடுக்கலாம். ஐடியாஸ் கொடுக்கும் பொழுது அதே சமயத்துல நிறைய அதர் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்லி த்ரூ ப்ராப்பர் சேனல் அப்படிலாம் இல்லை, ஓப்பன் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி இருக்கிறதா ஆர்கானிக் மாடல். இந்த ஆர்கானிக் மாடலையும் இப்ப மெக்கானிஸ்டிக் மாடலையும் இப்ப நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கானிக் மாடல்ல நான் முதல்ல சொன்ன ரிஜிடா இருக்கும், அங்க வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கும், ஃபார்மலா இருக்கும். இங்க சிம்பிளா இருக்கும், ரிலேட்டிவ்லி சிம்பிள், ரிலேட்டிவ்லி டீசென்ட்ரலைஸ்ட், ரிலேட்டிவ்லி இன்ஃபார்மல். வந்து என்னன்னா பாத்தீங்கன்னாக்க இங்க ஒரு தனித்தனி ஸ்பெஷலைசேஷன், நீ இதுலதான் ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும், நீ அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி இல்லாம அதே சமயத்துல பவரும் வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும். எல்லாரும் ஐடியாஸ் கொடுக்கறதுனால அவங்களுடைய அந்த ரொம்ப இன்ஃபார்மலா இருக்கும். ரொம்ப அப்படியே ரூல் ரிஜிட் அப்படிலாம் இல்லாம இருக்கும். இதோட லெசன் 14 முடியுது. ஷால் வி மூவ் ஆன் டு லெசன் 15, அண்டர்ஸ்டாண்டிங் குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் ஏதாவது நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணுமா, இல்ல மூவ் ஆன் பண்ணலாமா? சைலன்ஸ் கிராண்டடா எடுத்துக்கவா? மூவ் பண்ணலாம். தேங்க்யூ. அண்டர்ஸ்டாண்டிங் குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ். குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ் இது ரெண்டும் தான் லிவிங் டிஷ்யூ ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அப்போ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மோட்டிவேஷனை, ஆட்டிடியூட அல்லது பிஹேவியர், தனிப்பட்டவங்க ஒவ்வொருத்தருடைய பிஹேவியரே மாத்தலாம் குரூப்ஸும் டீம்ஸும் சேர்ந்து, அப்படிங்கறத அவங்க சொல்ல வர்றாங்க. அப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவலுடைய பிஹேவியர்ன்றதை விட ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல குரூப் பிஹேவியர் அப்படின்னு கூட கொண்டு வர அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது இந்த குரூப்ஸ்ல, டீம்ஸ்ல. குரூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் is defined as 2 or more employees who interact with each other in such a manner that behavior, அடுத்த ஸ்லைட் போயிடலாம் ஆஷா, that behavior and அல்லது or performance of a member is influenced by behavior of other members. அதாவது என்னன்னா ஒண்ணும் இல்ல, 2 அல்லது 3 எம்ப்ளாயீஸ் ஒன்னா ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணும் பொழுது ஒருத்தருடைய பிஹேவியர் இன்னொருத்தருடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமானால், அல்லது ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமானால் அதுதான் குரூப். இதுக்கு வந்து என்னன்னாக்க அவங்க வந்து சில சமயம் ஃபார்மல் குரூப்ஸாவும் வைப்பாங்க, சில இடங்கள்ல இன்ஃபார்மல் குரூப்ஸும் இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளார. ஃபார்மல் குரூப்ஸ் அப்படின்னாக்க அது அக்கார்டிங் டு 2 டைப், கமாண்ட், டாஸ்க். கமாண்ட் குரூப்னு ஒண்ணு இருக்கு, டாஸ்க் குரூப்னு ஒண்ணு இருக்கு. இந்த கமாண்ட் குரூப் என்னன்னாக்க ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கும் ஆர்கனைசேஷனல் சார்ட் படி. அதாவது சபார்டினேட்ஸ் who report directly to the given supervisor, அவருக்கு கீழே ஒரு குரூப். அந்த குரூப் வந்து இப்போ அவங்க வந்து இந்த டாப் அபிஷியல், இப்போ ஒரு சீனியர் பர்சன் தான் இருக்கிறாருனாக்க அவங்க அவங்களுடைய சபார்டினேட்ஸை கமாண்ட் பண்ணுவாங்க. அதான் கமாண்ட் குரூப். ஒருத்தர் அத்தாரிட்டி, ஒரு டாப் லெவல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே லேபரர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு சின்ன குரூப், ஒரு கமாண்ட் குரூப். ஒரு கமாண்ட் குரூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு மேனேஜர் இருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, அதுக்கு கீழே வந்து ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது டாஸ்க் குரூப். டாஸ்க் குரூப்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்கையோ ப்ராஜெக்டையோ முடிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுதான் டாஸ்க் குரூப். இது வந்து இதுவும் டீமும் வேற. டீம் வந்து ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் குரூப், அது அப்புறம் டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து என்னன்னாக்க ஒரு பர்டிகுலர் டியூட்டியை பண்றதுக்காக ஒன்னா சேர்றவங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சி வருது, அந்த எமர்ஜென்சி ரூம்ல ஒரு பேஷண்ட் வர்றாங்க. அந்த பேஷண்ட் வந்து ஒரு யூஸ்வலா எமர்ஜென்சி ரூம்ல 4 நர்சஸ் இருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த எமர்ஜென்சி ஒண்ணு அந்த ஆள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆளா இருக்கலாம், அல்லது வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸா இருக்கலாம், அது வந்து ஒரு நொட்டோரியஸ் கேஸா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நம்மளுடைய அந்த டீனோ அல்லது அவரே ஆப்ரேட் பண்றவளா இருக்கலாம், சர்ஜன், டாப் சர்ஜன் வரப்போறாரு அப்படிங்களா. அப்ப திடீர்னு ஒரு குரூப் நர்சஸ் ஜாஸ்தி ஆக்குறாங்க பாருங்களேன், அப்போ டாஸ்க் குரூப். அந்த குரூப் அந்த வேலை முடிஞ்ச உடனே தானா தன்னுடைய வேலைக்கு போயிருவாங்க. இதுதான் அந்த கமாண்ட் குரூப்புக்கும் டாஸ்க் குரூப்புக்கும் உள்ள வித்தியாசம். இது ரெண்டும் ஃபார்மல் குரூப்ஸ். அப்புறம் இன்ஃபார்மல் குரூப்ஸ் இருக்குது. இன்ஃபார்மல் குரூப்ஸ் என்னன்னாக்கா அக்கார்டிங் டு சோஷியல் நீட்ஸ் நம்ம பிரிக்கிறது. இப்போ இன்ட்ரெஸ்ட் குரூப்பா சேர்ந்துக்கிறது. அப்போ வந்து ஒன்னா சேர்ந்து ஒரே இன்ட்ரெஸ்ட், ஒரு மியூச்சுவல் அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒன்னா சேர்றது. எக்ஸாம்பிள், எம்ப்ளாயீஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு யூனிஃபைட் ஃப்ரண்ட் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் அதிகமான பெனிஃபிட் வேணும்னு கேட்கறதுக்காக இவங்க ஒன்னா சேர்றது.
அல்லது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல வெயிட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. 4 டேபிள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும், முன்னால இருக்கிற 4 டேபிள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிறைய பைசா வரும். பின்னால இருக்கிற வெயிட்டர்ஸ்க்கு, அதாவது வேற வேலை பண்ணிட்டு இருக்கவங்க, சும்மா அந்த பில்ல கொண்டு போய் அங்க குடுக்குறவங்க, இங்க குடுக்குறவங்க, அவங்களுக்கு பைசா வராது. இந்த வெயிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணா பூல் பண்ணிக்குவாங்க. ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம எல்லாருக்கும் வர்ற பணத்தை ஒண்ணா வச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா இப்ப தான் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டுக்காக அவங்க ஒரு குரூப்பா சேர்றது. அது வந்து டு அச்சீவ் சம் மியூச்சுவல் அப்ஜெக்டிவ், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னா கூடி அவங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸி டிரைவர்ஸ், இந்த கால் டாக்ஸி, இந்த நார்மல் கால் இந்த டாக்ஸிஸ் இல்லாம இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, இண்டிவிஜுவல்ஸ் டாக்ஸியோட டிரைவர்ஸ் இருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு பர்டிகுலர் டிரைவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னாக்கா அவர் வந்து அவர் பிஸியா இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ளார ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க. இவர் அவரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்திருக்கு ஒரு ஆர்டர், நீ போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்டுக்காக அவங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அவங்க அதை ஷேர் பண்ணிக்குவாங்க, அந்த 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 அவங்களுடைய வேலைகளை. அது எப்படி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டிப்போ அல்லது ஒரு கமிஷனோ வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் குரூப் அக்கார்டிங் டு த சோஷியல் நீட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸ் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட், காமன் ஏஜ், ஜெண்டரு, அல்லது ஒரே பொலிட்டிக்கல் பிலீஃப், அல்லது ஒரு ஸ்போர்ட், ஏதாவது எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட், ஒரே கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது, ஏதோ ஒரு எத்னிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது, இந்த மாதிரி ஆஃப் த ஜாப் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸா இருப்பாங்க. அது ஒரு இன்ஃபார்மல் குரூப். இது ரெண்டு தான் குரூப்ஸ். ஒய் பீப்புள் ஃபார்ம் குரூப்ஸ், எதுக்காக, அதுதான் 15.2 அடுத்த ஸ்லைட்ல. ஒய் பீப்புள் ஃபார்ம் குரூப்ஸ் என்னன்னாக்க, ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மல் குரூப் எதுவா இருந்தாலும் அக்கார்டிங் டு த நீட்ஸ், ப்ராக்சிமிட்டி, அட்ராக்ஷன், கோல், எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் தான். என்ன நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு குரூப்னு இல்லைன்னாக்க அவங்க ஒரு ஸ்டாண்டலோனா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கூட இருக்கும் பொழுது ஒரு வி ஃபீல் வி ஆர் ஸ்ட்ராங்கர். அதுக்காகத்தான். அதாவது இந்த குரூப் ப்ரொவைட்ஸ் அ பஃபர் அகேன்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு அவங்க எல்லாம் சேர்ந்து, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னாக்க அது ஒரு ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. வந்து இதனால வந்து அவங்க ஒரு குரூப் சப்போர்ட், நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்க குரூப்பா போய் நின்று மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்கலாம். அதுதான் அந்த பஃபரிங். வந்து ஏதாவது ஒரு புது ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் வருது உங்களுக்கு, அவங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ற ஏதோ ஒரு ஒண்ணுனால உங்களுக்கு பிடிக்கல, ஒரு டோரை எடுத்துட்டாங்க, அந்த டோர் எடுத்துட்டாங்கன்னு உடனே நீங்க சொல்றீங்க இல்ல அது சேஃப்டியே இல்ல, உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் காணா போயிடும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒரு குரூப்பா போய் நின்னீங்கன்னா நல்லா இருக்கும், தனியா போய் நின்று கேட்கறத விட அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது. 4 பேரா சேர்ந்து போகும்போது அதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்து சோஷியல் வந்து என்னன்னாக்க, ஒரு ஒன்னா சேர்ந்து இருந்தான்னா ஒரு அஃபிலியேஷன் தானே, ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட், சோஷியலைசிங். 4 பேர் சேர்ந்து எல்லாரும் ஒரே இன்ட்ரெஸ்ட்ல வேலை பார்க்குறோம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்போ வந்து ஒன்னா இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோஷியல் ஒரு 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 வேர் பீப்புள் ஜாயின் டுகெதர், எதையாவது ஒண்ணு பேசி அந்த மாதிரி இருக்கிறது அந்த ஒர்க் பிளேஸ்ல. அதுக்காக. அடுத்து எஸ்டீம், ஒரு இஷ்யூ, அது ஒரு ஒரு ஹை பிரஸ்டிஜ், ஒரு 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 ஃபீல். என்னன்னாக்க, எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்ப எனக்கு ஒரு எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் டெக்னிக்கல் காம்பிடன்ஸ் உள்ளவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற ஐடில டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது நாங்க ஒரு குரூப்பா இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஃபீல் அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. சிலர் வந்து ஹெச்ஆர் டீம் அப்படின்னு உடனே ஓ ஹெச்ஆர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு எஸ்டீம் அவங்களுக்குள்ளார. அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பில்டப் ஆகுது மத்தவங்க நான் மெம்பர்ஸ்க்கு முன்னால. அதுக்காக இதெல்லாம் தான் வந்து குரூப்ஸா ஃபார்ம் பண்றதுக்கான ரீசன்ஸா சொல்றாங்க. அடுத்து அந்த ப்ராக்சிமிட்டி அண்ட் அட்ராக்ஷன். ப்ராக்சிமிட்டிங்கிறது பக்கத்துல உட்கார்றவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்குவாங்க இல்லையா, அவங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அதெல்லாம் பேசிக்கிறதுக்கு. அப்போ வந்து பக்கத்துல இருக்கிறது. அடுத்தது அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் வந்து பொதுவா வந்து நான் இப்ப நான் திங்க் பண்ற விதமும் இன்னொருத்தர் திங்க் பண்றது விதமும் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னுடைய டிபார்ட்மெண்டா இருக்க வேண்டாம், பக்கத்துல இருக்கவங்களா இருக்க வேண்டாம், எங்கேயோ இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க நானும் டக்குன்னு உடனே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றோம். அல்லது பெர்ஃபார்மன்ஸ், ஒரே விதமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க, அல்லது மோட்டிவேஷன்ல ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் குரூப்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது குரூப் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அது வந்து 5 ஸ்டேஜ் மாடல் சொல்றாங்க. இது என்னன்னாக்கா நமக்கு தெரியும், ஃபார்மிங்ன்றது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும் பொழுது ஐஸ் பிரேக்கர் மாதிரி
அப்போ நீங்க டக்குன்னு ஒரு குரூப் பிரிச்ச உடனே என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு கேம் வைக்க போறீங்க, அதுல உடனே டக்குன்னு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பிக்னிக்கே போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நீங்க ஒரு ஐஸ் பிரேக்கருக்காக நீங்க அவங்கள எல்லாம் பிரிக்கிறீங்க, குரூப்ஸா பிரிப்பீங்க. குரூப்ஸா பிரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் நீ யாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்க குரூப் பிரிச்ச உடனே நீங்க ஒண்ணுமே பேசல, கொஞ்ச நேரம் நீங்க வேற ஏதோ கான்சென்ட்ரேட்டடா இருக்கீங்க, வேற ஏதோ கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு திரும்பிருச்சுன்னு வைங்க. அந்த நேரத்துல குரூப்பா பிரிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் they will try out the behaviors, they will ask questions. நீங்க என்ன பண்றீங்க, பொசிஷன் என்ன, இப்படி எல்லாம் பேசுவீங்க இல்லையா. இதுதான் அந்த கெட்டிங் அக்வைண்டட், ஒரு அக்வைண்டன்ஸ், அதுதான் ஃபார்மிங், குரூப் ஃபார்மிங்ன்றத சொல்றாங்க. வந்து அந்த சமயத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட ரொம்ப ஹை ஆங்ஸைட்டி இருக்கும், அடுத்தவங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இவாலுவேஷன் அப்ரஹென்ஷன் இருக்கும், அவங்கள எப்படி எடை போடுறது அப்படின்ற மாதிரி. என்னென்னலாம் வந்து நானும் ரொம்ப கான்ஷியஸா இருப்போம் நம்ம அந்த சமயத்துல, நம்ம ரொம்ப ஒண்ணும் நம்மளை பத்தி காமிச்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறது அந்த ஃபார்மிங். ஸ்டார்மிங்ன்றது வந்து கான்ஃபிளிக்ட் வரும்போது, மெம்பர்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஆர்கியூ பண்ணும்போது, டிபேட் பண்ணும் பொழுது, அல்லது வந்து என் வேலை, என்னுடைய ரோல் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் பேசுறது, அது வந்து குரூப்ல இருக்கும். ரெண்டாவதா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டாமினன்ஸ், யாரு பெரியவன் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்துருச்சுன்னா அதுதான் வந்து அந்த ஸ்டாமிங்கிறது. ஸ்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாமிங்ன்றது வந்து இஃபெக்டிவா அந்த குரூப் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது அது பேரு நாமிங் அப்படிங்கிறாங்க. இப்பதான் வந்து ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு குரூப் ட்ரிவனா ஏதாவது ஒண்ணு முடிக்கலாம், செய்யலாம்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னால டுகெதர்னஸ் வருது பாருங்க, அதுதான் நாமிங். பெர்ஃபார்மிங் இப்ப ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அக்கம்ப்ளிஷிங் அ கோல், ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இதுதான் வைங்களேன். அப்போ வந்து என்ன செய்யறோம்னாக்க, அந்த ஒரு டீம், ஒரு குரூப்பா நம்ம ஃபார்ம் பண்ணதுக்கான அர்த்தம் அங்கதான் விளங்க ஆரம்பிக்குது, நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டும் பொழுது மட்டும்தான். அடுத்தது அட்ஜர்னிங், இப்போ குரூப் பிரியுது, டிஸ்பேண்ட் ஆகுது. சிலர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க, அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. அப்போ இந்த 5ஐயும் அவங்க சொல்றாங்க. ஒரு குரூப்ல நார்மலா வந்து ஒரு குரூப் 5 ஸ்டேஜ்ல தான் ஃபார்மிங், பெர்ஃபார்மிங், அந்த நார்மிங், ஸ்டார்மிங் அதெல்லாம் சொல்லி இது பண்றாங்க. இது யூஸ்வலா அடிக்கடி கேட்கறாங்க இந்த குரூப் சமாச்சாரம் எல்லாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குரூப் கேட்கறாங்க, இல்லைன்னா வந்து மொத்தமா குரூப்னு கேட்கறாங்க. அதனால இது கொஞ்சம் அந்த 15th லெசன் பார்த்து வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குரூப்னு பாத்தீங்கன்னாக்க, அதுல ஸ்ட்ரக்சர், ஸ்டேட்டஸ், ஹைரார்கி, ரோல்ஸ், நார்ம்ஸ், இது போக லீடர்ஷிப், கொஹெசிவ்னஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட். இதுல ஒரு 4-5 மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னாக்கா, ஸ்ட்ரக்சர்ன்றது சம் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இவால்வ்ஸ் டைம். ஒரு குரூப்புக்குள்ளார எப்பயும் குரூப் மெம்பர்ஸ் வந்து எப்படி ஒருத்தர் பிரிச்சு பாத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய திறமையை வச்சு, அவங்க பவரை வச்சு, அவங்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வச்சு, இல்ல அவங்க ஸ்டேட்டஸை வச்சு, இல்ல அவங்க ரொம்ப சிலர்லாம் ரொம்ப அப்படி அக்ரெசிவா ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க, அதுல அவங்க அப்படியே கொஞ்சம் அவங்க டாப்ல இருந்துருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எதுக்கு எடுத்தாலும் அவங்க போய் பேசுவாங்க, கொள்ளுவாங்க, போய் பேசிட்டு வருவாங்க, காரியத்தை முடிச்சுட்டு வருவாங்க. அதனால அவங்க வந்து அந்த குரூப்ல வந்து அவங்க ஒரு டாமினேட்டிங் கேரக்டரா மாறுவாங்க. அப்போ அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் இப்படித்தான் டிஃபரன்ஷியேட் ஆகுறது, அவங்களுக்குள்ளார உள்ள டிஃபரன்சஸ் இப்படித்தான் வரும். இன்ஃபார்மல் குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க பொசிஷனிங் வச்சு, அதாவது இப்போ அவங்களை கொண்டு யாரு அவங்களுக்கு ஹெட்டா இருக்க போறாங்க அப்படிங்கறத வச்சு, அது வந்து இன்னொரு அந்த அதுக்குள்ளாரே இன்ஃபார்மல் குரூப்லயே பொசிஷனிங்னால வர்ற பவர். இப்ப அடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் ஹைரார்கி, ரெண்டாவது பாயிண்ட். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குரூப்ல ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம், இப்ப ஸ்டேட்டஸ் ஹைரார்கி. ஸ்டேட்டஸ் ஹைரார்கிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன்ஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தா சிமிலரா தெரியுது. ஸ்டேட்டஸ்ன்றது வந்து என்னன்னாக்க, ஒரு ஜாப் சீனியாரிட்டி, ஏஜ், எபிலிட்டி இதெல்லாம் வச்சு அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது. நம்ம வந்து அந்த பொசிஷன்றது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்கேல் ஆஃப் பே, அதாவது இப்போ மேனேஜர் பொசிஷன் அல்லது சூப்பர்வைசிங் பொசிஷன் அப்படிங்கிறது. இப்போ அது ரெண்டையும் வச்சு ஒரு குரூப்புக்குள்ளார யார் பெரியவங்க யார் சின்னவங்கிறது தானா அசைன் ஆகுது. அப்போ இந்த அசைன்டு ஸ்டேட்டஸுக்கும் ஃபார்மல் ஹைரார்கிக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்குள்ளாரே எப்படி நம்ம ஒரு குரூப்னு ஃபார்ம் ஆயிட்டோம்னா, ஒரு வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்குள்ளாரே அப்படி ஒரு ஹை ஒரு லோ அப்படிலாம் வச்சுக்குவோம் மனசுக்குள்ளார. அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. அடுத்தது ரோல்ஸ், எக்ஸ்பெக்டட் ரோல், அது அப்படிங்கிறது யூஸ்வலா இருக்குது. அது இல்லாம, அதாவது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு அசோசியேட்டட் ரோல் இருக்கும், அதுல அது இல்லாமல் பர்சீவ்டு ரோல்னு ஒண்ணு இருக்கு, இனாக்டட் ரோல்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் ரோல் நார்மலா உங்களுடைய ரோலை நீங்க என்ன பண்ணணும்
ஆஸ் எம்ப்ளாயி நீங்க என்ன பண்ணணும், அதுதான் எக்ஸ்பெக்டட் ரோல். பெர்சீவ்ட் ரோல்ங்கிறது செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் a person believes they should do. அதாவது நான் வந்து இந்த பொசிஷன்ல நான் இந்த எல்லாம் பண்ணணும், ஆஸ் அ மேனேஜர் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஆஸ் அ மேனேஜர் நான் தான் பேசணும் அப்படிலாம் நினைக்கிறாங்களா, அதுதான் பெர்சீவ்ட் ரோல். என்னுடைய பார்வையில என்னுடைய வேலைக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டட் ரோல் இல்லாமல் நானா பெர்சீவ் பண்ணிக்கிற சில ரோல்ஸ். எனாக்டட் ரோல்ஸ்ன்றது நான் எப்படி கேரி அவுட் பண்றேன் அப்படிங்கிறது. நான் வந்து எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு, நான் எப்படி கேரி அவுட் பண்ணி அதை செய்யறேங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் தான் வந்து ரோல்ஸ்ன்னு சொல்லி வராங்க. அடுத்தது வந்து இதுக்குதான் அந்த ஜிம்பாடோ அந்த பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் சொல்றாங்க. அதுக்குள்ளார வந்து ஒரு பிரிசனரா இருக்கணும் அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் சப்மிசிவா போயிடுறாங்க. சாரி, பிரிசனரா இருக்கிறவங்க அப்படி ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார பிரிசன்ல இம்ப்ரிசன்ட் பீப்புள் வந்து அப்படி ஒரு சப்மிசிவ் ரோலுக்கு போயிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை தான் கூப்பிடுறாங்க, அவங்கள செய்ய வைக்கிறாங்க. அந்த பிரிசனர்ஸ் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப பரிதாபமா 2 வாரத்துக்குள்ளார மாறிடுறாங்க. கார்ட்ஸ் வந்து பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா, அத்தாரிட்டேட்டிவா, ஈவன் அப்யூசிவா எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். பிரிசனர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஒபீடியண்டா, ரொம்ப டிப்ரெஸ்டா மாறுறதையும் அந்த அந்த இதுல காமிக்கிறாங்க. அந்த 6 நாளுக்குள்ளார அவங்க எப்படி மனசளவுல அவங்க மாறிடுறாங்க. டெம்பரரியா அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்தாலும், டெம்பரரியா அவங்கள சப்மிசிவா போக சொன்னாலும், அது எந்த அளவுக்கு அவங்களுடைய ரோல் அந்த பிளே ஆகுது அப்படிங்கறத தான் அவங்க சொல்றாங்க. நான் வந்து இந்த ரோலை மனசுல எடுத்துட்டேன்னாக்க அந்த ரோல்ல நான் அப்படியே இன்வால்வ் ஆயிடுறேன். ஒரு மேனேஜரியல் ரோல்னாக்க ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ளார அத்தாரிட்டி வந்துருது. ஒரு நான் ஆஃப்டர் ஆல் லேபரர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன்னாக்கா நான் சப்மிசிவ் ரோலுக்குள்ளார போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நார்ம்ஸ். நார்ம்ஸ்ங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஷேர்ட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அ குரூப். என்னன்னாக்கா இந்த நார்ம்ஸ்னாக்கா நம்ம எனக்குள்ளார இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து நார்மலா ஒரு குரூப்ல ரொம்ப சிக்னிபிகண்ட். இதுதான் நம்முடைய குரூப்போட நார்ம், எழுதப்படாத சட்டங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த குரூப் நார்ம்ஸ் படி நம்ம பிள்ளைகளை இந்த அங்க இருக்கிறவங்கள நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம். நார்ம்ஸ் வந்து வெவ்வேறு டிகிரியில ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் ஜென்ரலா அந்த குரூப்புக்குள்ளார சில ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுது. இப்போ வந்து லாயல்டி நார்ம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மெம்பர்ஸ் ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் ஹை லாயல்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளார வச்சுட்டீங்கன்னா லேட் ஆச்சுனாலும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க, டக்குன்னு நீங்க போய் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ட்ரெஸ் நார்ம்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ட்ரெஸ் நார்ம்ஸ்னாக்க அந்த கம்பெனி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னாக்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் நார்ம்ஸ், எப்படி வந்து பே, ப்ரொமோஷனு, ஸ்டேட்டஸ் சிம்பிள் அதெல்லாம் எப்படி அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறதையே அவங்க வந்து அந்த இடத்துல டிசைட் பண்றாங்க. இப்படி பல விதமான நார்ம்ஸ் இருக்குங்கிறாங்க. அடுத்தது 15.5 குரூப் திங்க். இந்த குரூப் திங்க் பத்தி நம்ம லேசா முந்தி பார்த்துருக்கோம். எங்க பாசிட்டிவ் சைக்காலஜிலயா இல்லையா இல்ல சோஷியல் சைக்காலஜில பார்த்திருக்கோம். குரூப் திங்க்னாக்க என்னன்னாக்க ஊரோடு ஒத்துவாள். இதை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா யாரோ டிசைட் பண்ணிட்டாக்க ஓகே அப்படின்ட்டு போறது, ஓகேன்னு எல்லாத்துக்கும் போயிடுறது. இதுதான் அந்த குரூப் திங்க். இவன் வந்து என்ன, இந்த இர்விங் ஜானிஸ் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு அந்த குரூப் திங்க்ன்ற பேர் வச்சாரு. என்னன்னாக்க இது வந்து அதுல வந்து சில 2-3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு டெட்டூரேஷன் ஆஃப் மென்டல் எஃபிஷியன்சி. அதாவது நான் இப்ப பாஸ் வந்து ஏதாவது இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும், இது போய் சேல் ஆகுமான்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓகே நீங்க சொல்றது கரெக்ட், ஏன் என் பேர் கெட்டக்கூடாது, குரூப்போடைய அக்ரிமெண்ட் கெட்டக்கூடாது, அதனால நான் என்ன பண்ணிடுவேன், எதையுமே திங்க் பண்ண மாட்டேன், எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதனால என்ன ஆயிடுது, என்னுடைய சொந்த எஃபிஷியன்சி, மென்டல் எஃபிஷியன்சி குறையுது. ரெண்டாவது, ரியாலிட்டி டெஸ்டிங் பண்ண மாட்டேங்கிறோம். அப்படின்னாக்க இந்த ப்ராடக்டே சேல் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில மார்க்கெட்ல நிஜத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா நிச்சயமா அது சேல் ஆகாதுன்னு நமக்கு தெரியும். அதை டெஸ்ட் கூட பண்ண மாட்டோம், பாஸ் சொல்லிட்டார்ல அதனால இது சேல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த குரூப் திங்கோடைய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது, மாரல் ஜட்ஜ்மெண்ட். அதாவது நான் வேற எதையாவது யோசிச்சாதானே, ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சாதானே இது சரியா அது சரியான்னு யோசிப்பேன். நான் எந்த ஆல்டர்னேட்டிவ் யோசிக்க மாட்டேன். குரூப் திங்க்ல அவர் சொன்னாரா, சாஞ்சா 1000 பக்கம் சாஞ்சிடுறது. அப்படியே அது அந்த நாணல் மாதிரி தண்ணி வந்த உடனே அப்படியே அந்த சைட்ல சாஞ்சிரும் பாருங்களேன், அது மாதிரி அப்படியே அந்த சைட்ல சாஞ்சிடுறது. ஸோ மாரல் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு இருக்காது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. குரூப் திங்க்ல வந்து நம்ம மென்டல் எஃபிஷியன்சி இருக்காது, நம்ம அதனுடைய ட்ரூத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க மாட்டோம்,
மாரல் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இருக்காது. அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படிங்கிறதே நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் குரூப் சாலிடாரிட்டி, அதாவது நாம எல்லாம் ஒன்னா ஒத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது என்ன ஆயிடுதுனாக்க ஏன் அப்படி குரூப் திங்க் வருது அப்படின்றதுக்கும் இர்விங் சொல்றாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஒண்ணு, illusion ஆஃப் இன்வல்னரபிலிட்டி. அப்படின்னா எங்க கம்பெனி அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருது. ஃபெயிலியர்ன்றது எங்களுக்கு வராது, எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்ன்றது எங்களுக்கு வராது அப்படின்னு நானாவே அசியூம் பண்ணிக்கிறது. அதாவது மேனேஜர் சொல்லிட்டாரு அல்லது டாப் பாஸ் சொல்லிட்டாரு, அதனால யாரும் நோ ஒன் கேன் ஃபெயில் அஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லயே போறது. அல்லது டெண்டன்சி டு மாரலைஸ், அது என்னன்னாக்க யாராவது அப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்க அல்லது புத்தி இல்ல, அவங்களுக்கு ஒன்றும் இன்டெலிஜென்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதான் மாரலைஸ் பண்ணிக்கிறது. மூணாவது, ஃபீலிங் ஆஃப் யுனானிமிட்டி, அதாவது பேசாம எல்லாம் ஒன்னா போயிடலாம், ஒரே மாதிரி எஸ் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. எனக்குன்னு ஒரு வியூ இருக்கும், ஆனா நான் அதை ஷேர் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஷேர் பண்ணா ஒரு வேளை ஐ மே அப்பியர் வீக், அதர்ஸ் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களே, அப்போ நான் மட்டும் மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது, அல்லது நான் மட்டும் இது சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு அந்த யுனானிமிட்டி, அதை நான் சொல்றேன், ஊரோட ஒத்துவாழ், நான் ஏன் தனியா நிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறது. ப்ரெஷர் டு கன்ஃபார்ம், அதாவது மேலிடத்துல இருந்தோ அல்லது யாரோ ஒருத்தர் இந்த ஐடியாவை சொல்லிட்டு இந்த ஐடியாவுக்கு எஸ் சொல்லுன்னு ஒரு ப்ரெஷர் போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த குரூப் திங்க்குள்ளார போயிடுவோம். அப்போசிங் ஐடியாஸ் டிஸ்மிஸ்ட், அதாவது இப்ப நான் அப்போஸ் பண்ணி ஏதாவது ஐடியாவை சொன்னேன்னா அவங்க வாய் மூடு அப்படின்னுட்டாங்கன்னா என்ன பண்றது, வாய் மூடி சொல்லிடுவாங்க சில இடங்கள்ல. அப்படி சொல்லிடுறதுனாலையும் குரூப் திங்க் வந்துருது. நான் சொன்னேன், யாரும் கேட்கல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுதான் குரூப் திங்க் அப்படிங்கிறது. இதுக்கு அவங்க ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளையும் அவங்க சொல்லியிருக்காங்க, பே ஆஃப் பிக்ஸ். அது இந்த ஜான் எஃப் கென்னடி ஒரு ஒரு சட்டம், ஒரு 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 டிசிஷன் எடுத்தாரு. இப்ப நம்ம ட்ரம்ப் எடுத்த மாதிரின்னு வைங்களேன், ஈரான் மேல படையெடுத்து போனது மாதிரி. அப்போ அது மாதிரி அப்ப இப்ப இப்ப அமெரிக்கன்ஸே தப்புன்னுலாம் சொல்றாங்க, அது வேற. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க, கென்னடியோட ரூல்ல ஃபிடல் காஸ்ட்ரோக்கு எகென்ஸ்டா, கியூபால அவருக்கு எகென்ஸ்டா, அவங்களுடைய கம்யூனிசம்க்கு எகென்ஸ்டா அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுனாக்க, ரஷ்யாவோட சேர்ந்துருவாங்களோ, ஃபிடல் காஸ்ட்ரோவும் கம்யூனிஸ்டா இருக்கிறாரு, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்களோன்ற பயத்துல அவங்க மேல படை எடுத்து போறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, 24 ஹவர்ஸ்க்குள்ளாரையே, அதாவது அவர் எப்படி அவங்க மேல வார் வைக்கிறாருன்னா, டைரக்ட் வார் இல்ல. இப்ப ட்ரம்ப் டைரக்டா வாருக்கு போறாரு. அப்போ டைரக்ட் வார் இல்லாம கியூபாலேயே சில இவங்களா இருப்பாங்களா, அங்கிருந்து வெளியே வந்த அந்த அகதிகள்லாம் இருப்பாங்களா, அவங்களையே வச்சு எக்ஸைல்ஸ், அவங்களையே வச்சு இவங்க போய் இறங்கி வார் ஸ்டார்ட் பண்ண, உள்ள இருக்கிற அந்த கியூபன் எக்ஸைல்ஸ், அந்த அகதிகளே ஃபைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறாரு. வார ஸ்டார்ட் பண்ணா அவங்க எல்லாம் சண்டை போடல, அதனால அது அப்படியே ஒரு பெரிய ஃபிளாப்பா மாறுது. அதுல என்னன்னாக்க அந்த குரூப் திங்க் தான். என்னன்னா கென்னடி நினைச்ச மாதிரி எல்லாருமே அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் மிலிட்டரி டீமும் ஒரு சொன்ன மாதிரியே போய் they landed in a failed ஒரு அட்டெம்ப்ட். அதுதான் அந்த குரூப் திங்க் டைனமிக்ஸ்ல இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அடுத்தது சோசியல் லோஃபிங். சோசியல் லோஃபிங்ன்றது நீங்க மொத்த கூட்டம், இப்ப கூட்டத்துல இப்போ அந்த பால் ஊத்துற கதை தான். இந்த புத்தா ஒரு ஸ்டோரி சொல்றாருல, எல்லாரும் ஒரு டம்ளர் பால் கொண்டு போய் அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆத்துல ஊத்திட்டு வாங்க அப்படின்னும் போது, எல்லாரும் பால் ஊத்தும் போது நான் மட்டும் தண்ணி ஊத்துனா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு செம்பு, ஒவ்வொருத்தருமே கடைசியில பார்த்தா எல்லாருமே தண்ணி தான் ஊத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சோசியல் லோஃபிங்ன்றது நான் எல்லாரும் வேலை செய்யும் பொழுது நான் செய்யாட்டி அது பெருசா தெரியாது. அதான் அந்த ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம்ன்றாங்க. ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம்னா இந்த ஓசிக்கு ரைடு பண்றவங்க இருக்காங்கல்ல, அத மாதிரி அவங்க சத்தம் போடாம எல்லாத்துலயுமே உள்ள போயிட்டு பேசாம ஃப்ரீயாவே போய் ரைட் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதத்தான் சோசியல் லோஃபிங்கிறாங்க. when all others are working, நான் ஒர்க் பண்ணாதது பெருசா தெரியாது, ஐ கேன் ஹைட் வித் இன் த குரூப் அப்படின்னு நினைக்கிறது. அதனால எனக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, யாரும் என்னை நேரடியா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் அவுட்புட்டை இவாலுவேட் பண்ணாத இடத்துலதான் அவங்க இந்த மாதிரி வேலை பண்ண முடியும். அப்போ இண்டிவிஜுவலா ஒருத்தரை கவனிக்கலை அப்படின்னாக்க இது நடக்குது அப்படின்றாங்க. why this social loafing occur when individual outputs cannot be evaluated, அல்லது அக்கௌண்டபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வைக்காத போது இது நடக்குது அப்படிங்கிறாங்க.
அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யுனிக் அண்ட் சேலஞ்சிங் டாஸ்க்ஸ் கொடுத்தாக்க சோஷியல் லோஃபிங் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஜென்ரலி மோட்டிவேட்டட் பை இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். வேரிட் அல்லது ஒர்க் இருந்ததுன்னா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. யுனிக் ஒர்க் எல்லாம் இருந்ததுன்னா. இந்த மொனோட்டனஸ் ஒர்க் எல்லாம் இருந்ததுனாக்க நிறைய பேர் லெதாஜிக்கா மாறிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம்ஸ். இதோட முடியுது இந்த லெசன். வந்து நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னும் ஒரே ஒரு சின்ன இது இருக்கு. டீம்ஸ்ன்றது வந்து ஒர்க் குரூப்ஸும் டீம்ஸும் சேம் கிடையாது. முதல்ல சொன்னேன், ஞாபகம் இருக்கும். அது வந்து என்னன்னாக்க டீம்ஸ்னாக்க ஒரு 2 to 20 இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு என்னென்ன ஸ்கில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அதுல ஒரு ஐடி ஆள் வேணும், ஒரு என்ஜினியர் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னாக்க அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ் அந்த நம்ம சொன்னோம்ல, ஸ்டார்மிங், ஃபார்மிங், நார்மிங்லாம் ஸ்டேஜ். அதுல இந்த பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ் ரீச் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி உள்ளவங்க தான் டீம். அதாவது சும்மா புதுசா சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது கிடையாது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு அவுட்புட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற லெவல்ல இருக்கிறது தான் டீம். நாட் ஒர்க் குரூப்புங்கிறது வந்து சேரலாம், சண்டை போடலாம், அதுக்கப்புறம் வெளியே வரலாம், அதெல்லாம் அடுத்தது. டீம் தான் மெயின் மேஜர் டிஃபரன்ஸ். இதுதான் என்னன்னாக்க அந்த தே ஆர் ஆல்ரெடி மெச்சூர் ஆர் இன் த பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட். அப்போ இந்த மாதிரி வராட்டினா அந்த டீம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். நிறைய குரூப்ஸ்ல வந்து இந்த மாதிரி லெவல்ல வர்றது இல்ல. டீம்ஸ்னாக்க ஸ்பெஷல் டைப் ஆஃப் டாஸ்க் குரூப்பா இருந்து அவங்க வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு எல்லாருமா சேர்ந்து உழைப்போன்ற எண்ணத்தோட வர்றவங்க. ஆல் டீம்ஸ் எக்ஸிஸ்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அதனால அவங்கள ப்ராப்ளம் சால்விங் டீம்ஸ் தான் சொல்றது. இப்போ இதுக்கு வந்து அவங்களுடைய டியூரேஷன், ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் தான் முக்கியம். அதன்படி கீழே இருக்க கிளாசிபிகேஷன். ஒன்னு ப்ராப்ளம் சால்விங் டீம்ஸ். அது வந்து டெம்பரரி பேசிஸ்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து ஒரே டிபார்ட்மெண்டா இருக்கலாம். யூஸ்வலா அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. சில சமயத்துல வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்டர் டிபார்ட்மெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்குவாங்க. ஒன்ஸ் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு இந்த டீமை டிஸ்பேண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவங்களுடைய கண்டினியூ பண்ணிக்கலாம், அவங்களுடைய வேலையை போய் தொடர்ந்து பண்ணிக்கலாம். சடனா ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சி காலுக்கு அவங்களை அவசரமா வர வச்சு அது சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு போறது தான் ப்ராப்ளம் சால்விங் டீம். ரெண்டாவது வர்ச்சுவல் டீம். வர்ச்சுவல் டீம் வந்து நேரா கண்ணு முன்னால இல்லாம இருக்கிற டீம். அதாவது ஜியோகிராபிக் பவுண்டரிஸ் எங்கெங்கயோ இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து கம்யூட்டிங் வழியாவோ அல்லது சில சமயத்துல வந்து இந்த வர்ச்சுவல் டீம்ஸ் வந்து எப்படி வச்சுக்குவாங்கன்னாக்க 24/7 கஸ்டமர் சர்வீஸ் வேணும்னு வைங்களேன். இந்த கண்ட்ரி இந்த நேரத்துல இருந்து இப்போ நம்ம டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற கனடா போல கண்ட்ரில இருக்கிறவங்க மார்னிங் 10 to 5 அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அக்ராஸ் த குளோப் அடுத்த 8 ஹவர்ல ஆக்டிவா இருக்கிறவங்க, ஒர்க்கிங் ஹவர் இருக்கிறவங்க ரெண்டாவது அந்த சைக்கிள்ல வச்சுக்குவாங்க. இப்போ ஒருத்தருக்குமே ஒர்க்கிங் ஹவர் 8 ஹவர்னு இருக்கு இல்லையா? 24 ஹவர்ஸுக்கு 3 கண்ட்ரியோட டைமிங் வச்சுக்குவாங்க. இந்த 3 கண்ட்ரிக்கும் வெவ்வேறு டைம் ஜோன் இருக்கும். அந்தந்த டைம் ஜோன் கரெக்டா வந்து அந்த மேட்ச் ஆகும். அந்த 10 to 5 அவங்களுக்கு பகலா இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல இவங்களுடைய 24/7 கஸ்டமர் சர்வீஸ் சரியாகும். இப்படி இருக்கிறது வர்ச்சுவல் டீம். அல்லது சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க டிராவல் டைம், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு தூரமா இருக்கிறவங்களையும் ஒரு டீம்ல சேர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ண வைக்கிறது. இதுவும் இருக்கும். மூணாவது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ன்றது. இது வந்து எப்படின்னாக்க இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அல்லது ஒர்க் ஏரியாஸ் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்றது. வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் ஏரியால இருந்து ஒரு விஷயத்த மானிட்டர் பண்றதுக்கோ அல்லது ஒரு 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 ஒர்க் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ, இப்போ வந்து R&D டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தரை வர வைக்கிறது, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தரை வர வைக்கிறது, மார்க்கெட்டிங்ல இருந்து ஒருத்தரை வர வைக்கிறது, ஒரு 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 டீமா அவங்கள ஃபார்ம் பண்றது, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த ப்ராசஸையே மாத்தணும், இப்படி பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸை மாத்தி ஏதாவது பண்ணோம்னாக்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரணும், அதனால R&Dல ஒருத்தர் வாங்க, சேல்ஸ்ல ஒருத்தர் வாங்க, மார்க்கெட்டிங்ல ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள ஒருத்தர்னு இல்லை ஒரு டீமை உட்காந்து ஒர்க் பண்ண வைக்கிறது. அல்லது காஸ்ட் கட்டிங்காக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்,
பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள ஒன்னா கூட்டுறது, இப்படி எல்லாம் பண்றதா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள டிஸ்பர்ஸ் பண்ண வைக்கிறது. இதுதான். அடுத்தது வந்து இன்னொன்னு செல்ஃப் டைரக்டட் ஒர்க் டீம். இது வந்து எப்படின்னாக்கா 10-15 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு இதுல நம்ம பார்த்துட்டோம், பாஸ் ட்ரிவன் டீம் கிடையாது, இது ஒர்க் மேனேஜ்டு டீம், ஒர்க்கர் மேனேஜ்டு டீம். இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க முடிச்சு தர்றோம் இந்த வேலையை அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க வந்து தானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து தானே முன்னால வந்து அவங்க ஒர்க் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது பர்டிகுலரா எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு மேனேஜரே இருக்காரு, அந்த மேனேஜரோ அல்லது ஒரு சீனியர் ஒபிஷியல் இருக்காரு, அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமோ அல்லது அவருடைய டெத்துக்கு அப்புறமோ சடனா அவர் வந்து அவருடைய டிமைஸ், அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது அவங்கள சீனியரா இருக்கிறவங்க அந்த ஒர்க்கை வந்து அவங்களே இன்னொரு ஆளை போடுற டாப் மேனேஜ்மெண்ட் போடுற வரைக்கும் அவங்களே ஷேர் பண்ணி ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு அசைன்மெண்ட் தன்னுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸை குறையாம அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் குறையாம அவங்க டக்குன்னு நான் அந்த கீழே இருக்கிற 2 சீனியர்ஸ் வந்து நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ, நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோ, அல்லது ரிசோர்சஸ்ல நீ இத்தனை பேரை பார்த்துக்கோ, நான் அத்தனை பேரை பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டைரக்டட் ஒர்க் டீமா ஒர்க் ஃபோர்ஸா அவங்க இறங்கிடுவாங்க. இவங்க வந்து ஒர்க்கர் வேலையும் பார்த்துக்குவாங்க, அந்த சூப்பர்வைசர் வேலையும் பார்த்துக்குவாங்க. அதாவது தன்னுடைய யூசுவல் வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து டக்குன்னு வந்து இது வந்து மேலையும் they will rise up to the expectations. இது வந்து ஆக்சுவலா வந்து மேனேஜ்மெண்ட் அமைக்கிற டீமே கிடையாது, ஒர்க்கர்ஸ் themselves manage the team. அதனாலதான் இது வந்து செல்ஃப் டைரக்டட் ஒர்க் டீம்னு சொல்றது. இது வந்து நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒரு டீம், நல்ல அழகா சேர்ந்து அமைச்சு இது வரைக்கும் போயிட்டு இருக்கிற டீம். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பொதுவா வந்து டக்குன்னு இதுல அந்த மாதிரி இறங்கி செய்வாங்க. இது வந்து they are not appropriate for every organization or culture. அவங்களுக்குள்ளார இப்படி நடந்துக்கிறது தப்பு இல்லை, அல்லது அந்த வேல்யூ அந்த கோலுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஆர்கனைசேஷன் அதை அலோவ் பண்ணிடும். அப்படி இருக்கிறத தான் அவங்க சொல்றாங்க. கடைசியா ஸ்கங்க் ஒர்க்ஸ் சொல்றாங்க. இந்த ஸ்கங்க் ஒர்க்குங்கிறது வந்து டைப் ஆஃப் டீம் allowed to work outside the normal organization structure and culture with minimal oversight to produce breakthrough innovations. புதுசா என்னத்தையோ கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு டீம் களத்துல இறங்கி வெளியில போய் யூசுவல் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு தானே அட்டானமி எடுத்துக்கிட்டு போய் ஒரு புது ப்ராடக்டை புதுசா கொண்டு வரதுக்காக இறங்கி வேலை செய்யறதுக்காக அவங்க போவாங்க பாருங்களேன். வாலண்டியர் பண்ணியும் இல்ல, சில சமயம் ஆர்கனைசேஷனே அப்படி அனுப்பும். அந்த மாதிரி போறவங்க தான் ஸ்கங்க் ஒர்க்ஸ். இதோட அப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்குது, ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டீம்ஸ். ஒரு எஃபெக்டிவ் டீமுக்கு எதெல்லாம் ஆப்ஸ்டக்கிள் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம சும்மா யார வேணா அள்ளி உள்ள போட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ஜம்பிங் ஆன் த பேண்ட் வேகன் சொல்றாங்கல்ல, யார வேணா உள்ள தள்ளி அப்படி அந்த மாதிரி போக முடியாது. ஆர்கனைசேஷன் வந்து எப்பயுமே டீம்ஸ் வைக்கிறது டு இம்ப்ரூவ் குவாலிட்டி, ஒரு டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு சீக்கிரமா வந்து பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும் பொழுது, அல்லது காஸ்ட் எஃபெக்டிவ் ஒர்க் செய்யும் பொழுது, அல்லது ஒரு கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் போது, அல்லது ஒரு குரூப்போடைய ஒரு மொரேல் அவங்களுடைய அந்த ஒரு மனநிலையவே மாத்தி அவங்களுடைய திங்கிங்கை மாத்தி மேல கொண்டு வருது. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டீம் ஒர்க்கு உள்ள கொண்டு வந்து அல்லது ஒரு குரூப் ஒர்க்கை உள்ள கொண்டு வருவாங்க. மெயின்லி டீமை ஃபார்ம் பண்றதுக்கே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். Teams should be used when there is a complicated problem requiring diverse talents and functional expertise. அப்பதான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாத பொழுது வந்து எஃபெக்டிவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டீம் அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேச்சுரலி ஸ்பிளிட் பண்ணக்கூடியதா இருந்தாக்க, அதாவது இப்போ வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் நேச்சுரலா அது ஸ்பிளிட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அங்க டீம் ஒர்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து அல்லது ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டா ரொம்ப காஸ்ட்லி ஆயிருமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டக்குன்னு ஒரு டீமா கூப்பிட்டு டீமை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஆனா பிஃபோர் பிளேசிங் எம்ப்ளாயீஸ் இன் டீம்ஸ், ஆஸ்க் கேன் த ஒர்க் பி பெர்ஃபார்ம் பெட்டர் பை ஒன் ஆர் மோர் பர்சன். இப்படி ஒரு டீம் உருவாக்குறதுனால நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த டீம் இன்டர்டிபெண்டன்ட், ஒருத்தர் நம்ம சார்ந்து வேலை பார்ப்பாங்களா? Do members have appropriate skill mix? அவங்களுக்குள்ளார ஸ்கில் எல்லாம் இருக்கா, சரியான ஸ்கில் மிக்ஸ் இருக்குதா? இதெல்லாம் அப்போ அதெல்லாம் இல்லைன்னா அதுவே வந்து நம்ம டீம் ஃபார்ம் பண்ணதே ஆப்ஸ்டக்கிளா மாறிடும். டீம்ஸ் வந்து என்ன ஆகும்னாக்க லீடர்ஷிப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதாவது
ஆளுக்கு ஒருத்தர் நான் தான் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்டிவிட்டிக்கு நான் தான் முக்கியமான பார்ட் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளார வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். அல்லது டீம் லீடர்ஸ் எப்பயுமே சிலர்லாம் வந்து அடிக்கடி வந்து சீக் காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு டீம் எஃபெக்டிவா இருக்காது. டீம்ஸ் கிரியேட்டட் இன் அ வேக்யூம் வித்தவுட் கரஸ்பாண்டிங் சப்போர்ட் டீம்ஸ், அதாவது சும்மா ஒரு 4 பேரை உருவாக்கி நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்குள்ளார வந்து சப்போர்ட் டீம்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க போய் யாரை அப்ரோச் பண்ணாலும் அவங்களுக்கு அது சப்போர்ட் இருந்தா அது வேஸ்ட். இன் கான்ட்ராஸ்ட் நம்ம வந்து லீடர்ஸ் ஹூ என்கரேஜ் இன்டகிரேட்டிவ் ஆர் சினர்ஜிஸ்டிக் டீம் ஒர்க் சொல்யூஷன்ஸ் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போர்ட் டீம் இல்லாதபடி சப்போர்ட் கொடுக்காத போச்சுன்னா இந்த டீம் வேஸ்டா போகும். ஆனா அதே சமயத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஒர்க் பண்ண ஒரு அவங்கள வந்து அவங்களுக்குள்ளார ஒரு சினர்ஜியை உண்டாக்குறதுக்கு ஒரு டீம் வந்து நல்ல சொல்யூஷன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னோட லெசன் முடியுது. ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஒரு சின்ன லெசன் தான். போயிடலாமா? 9 o'clock ஆயிடுச்சு, நாளைக்கு பாத்துக்கலாமா? ஏன்னா இட் வில் டெஃபினெட்லி டேக் ஒரு 20 minutes. நாளைக்கு பாத்துக்கலாம் மேம். நாளைக்கு ஆமா டூ மச் இல்ல, எனக்கே டூ மச்சா தெரியுது. நாளைக்கோட அப்ப முடிச்சுக்கலாமா? எஸ் மேம். எஸ். நாளைக்கு ஒரு half an hour மட்டும். கேன் யூ ஸ்பேர் யுவர் டைம் ஃபார் half an hour? அதோட முடிச்சிடலாம். ஓகே மேம். எஸ் மேம். ஓகே மேம். Thank you. ஓகே மேம். ஓகே. Thank you so much. நாளைக்காவது வியூஸ் ஷேர் பண்ணுங்க. அப்படி நமக்கு டைம் இல்லாதனால கடகடான்னு அப்படியே போக வேண்டிய ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம்ல? தேங்க்யூ ஆஷா.